Hi, this is K. Narayanan. Aadhaar number 622068704831. இப்போ இன்றைக்கி பல வீடியோக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய வீடியோக்கள்லாம். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ குறிக்கோள் வந்து பார்த்திங்கன்னா, டெய்லி தந்தி அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பரு, தினத்தந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனையோ கோடி வியூவர்ஷிப் இருக்கிற பழைய நியூஸ் பேப்பர். ஸோ இப்போ இந்த நியூஸ் பேப்பரில் பொறுத்த வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பற்றியும் அப்புறம் முக்கியமான சில நியூஸை பற்றியெல்லாம் பேசலாம். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுக்கிறப்போ விளம்பரம் அப்படின்னா நிறைய பார்த்திங்கன்னா இன்றைக்கி விளம்பரத்துக்காக ஏகப்பட்ட பணம் செலவாகிட்டுருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து டெய்லி தந்தியில் இன்றைக்கி மேலே இயர் பேனல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த இயர் பேனலில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஏகே த சவுண்ட் ஆஃப் பியூரிட்டி அப்படின்னு ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த ஹெட்லைன்ஸ் தமிழகத்தின் துபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நான் கேட்குற கொஸ்டின் வந்து துபாய் அப்படின்னு போட்டிருக்கீங்க, அப்போ தமிழகத்தின் துபாய் அப்படின்னு போட்டிங்க. ஸோ இப்போ துபாய் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ இருக்குது, ஒரு வெளிநாடு அது. ஸோ அந்த நாடை பொறுத்த வரைக்கும் கோல்டு அப்படி இப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களோட பணத்தை வச்சு தான் அந்த கோல்டை வாங்கியிருக்கிறாங்க. சரியா? அதாவது மற்றவங்கள பணம் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து இந்தியாவுடைய பணம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதை இன்டெப்த்தாக ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா அது கடைசியில் பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து 23 கோடி ரூபா கடனை வாங்கியிருக்கிறாங்க கோல்டை வச்சுட்டு அப்படின்னாங்க. ஸோ இந்த 23 கோடி எப்படி வாங்கினாங்க? 159 பேர் வாங்கினாங்க அப்படின்னு நேற்று நியூஸில் சொல்லிடுச்சு. அப்போது 150 பேர் கோல்டை வச்சு வாங்கினாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே உண்மை வந்து அது இல்லை அப்படின்னு வந்துடுச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா போலி நகைகளை வைத்து இந்த நகைகளை அடமானம் வைக்கிறப்போ அது ஒரிஜினல் கோல்டு அப்படின்னு அப்ரூவல் கொடுக்குற அப்ரைசல்ஸ், அந்த அப்ரைசல்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, நகைகளை ஓகே கொடுக்குறவங்க பேங்க்கில். அப்போ இந்த 159 பேருக்கும் வந்து 23 கோடி லோனை கொடுத்துருக்காங்களாமா. ஸோ இது நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு தெரியாதாமா, இது நம்ம நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கும் பிரதம மந்திரி அவர்களுக்கு தெரியாதாமா. அதுபோக இங்கே நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல சீஃப் மினிஸ்டர்கள்னு சொல்கிறாங்க, அங்கே கேரளாவில் சீஃப் மினிஸ்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாம் முடிச்சு சரி. அதுக்கு அடுத்தது ஒன்று ஒரு முக்கியமான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வந்து 5 கோடி போலி வாட்ஸ்அப் நம்பர்களாமா. ஸோ இந்த 5 கோடி போலி வாட்ஸ்அப் நம்பர்களை வைத்து 40,000 சிம்மை வைத்து தான் இந்த போலி வாட்ஸ்அப்புகளை தயார் பண்ணியிருக்காங்களாம். இது எப்படி இருக்குது? ஸோ இந்த மாதிரி நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அந்த கோல்டில் வந்து நிற்கிது. ஏன்னு கேட்டால் இப்போ 40,000 சிம்மை வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா கோல்டோட ட்ரேடிங்கு அப்படிம்பாங்க, அப்புறம் ஸ்டாக் ட்ரேடிங் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் எல்லாமே போய் நிற்கிறது வந்து கோல்டு போய் நிற்கிது. ஸோ இந்த கோல்டு அப்படின்னு சொன்னால் முதல்லேருந்து ஆதி காலத்திலேருந்து அது ஒரு தங்க நகை, அது ஒரு நல்ல வேல்யூபிள் ஒரு மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொண்டு வந்தோம். ஸோ இப்போ அது பார்த்திங்கன்னா இப்போ இந்த விளம்பரத்துக்கும் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்ல வர்றேன். அதில் பார்த்திங்கன்னா 45 வருட பாரம்பரியம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த 45 வருட பாரம்பரியம் அப்படின்னு போட்டிருக்கீங்களே சார், அப்போ இந்த பேங்க்கில் நான் இப்போ சொன்ன 23 கோடி எப்படி கடன் எடுத்தாங்க அப்படின்றதில் கேள்வி கேட்குறதுக்கு ஒரிஜினல் கோல்டு வியாபாரியான உங்கள் ஏகே தங்க மாளிகையும் பொறுப்பு அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதை வந்து தயவு செஞ்சு நீங்களும் கொஞ்சம் அந்த கவனத்தை செலுத்துங்க. எங்கெங்கே இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வருதோ அதை வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு பேங்க்குகளையும் கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு அங்கே ஸ்டாஃப் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போது பிரதம மந்திரி அலுவலகத்தில் 2000 ஸ்டாஃப் இருக்குது, அவங்களுக்கும் ஏதோ டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா 130 கோடி பேரை மேய்க்கணும்ல, அதனால் வந்து அவங்களுக்கும் டைம் இல்லை ஒர்க்கும் என்னன்னு தெரியல. சரி பரவாயில்ல. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த விளம்பரத்தில் 100% HUID ஜுவல்லரி அப்படின்னு ரைட் சைடில் போட்டிருக்காங்க. அந்த சிம்பிளை பார்த்தா BIS நம்ம ISIன்னு சொன்னாங்கள்ல முதல்ல, அதுக்கப்புறம் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி BISன்னு போட்டாங்க. ஸோ இப்போ இது 100% HUID ஜுவல்லரின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது தினம் புதுசாக ஒன்று விடுறாங்களா இல்லை இதெல்லாம் பழசான்றதே எனக்கே தெரியாது. ஏன்னு கேட்டால் 916 ஹால்மார்க்குன்னு நம்ம சொன்னாங்க, அப்புறம் கோல்டை உரசி பார்க்குறது அப்படின்னாங்க. இப்படி பலதரப்பட்ட விஷயங்களில் அந்த கோல்டின் உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுற விஷயங்களை சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல. இப்போ இந்த விளம்பரத்தில் அதை பார்த்தாச்சு. அப்போ இது HUID ஜுவல்லரினா என்னன்றதை நம்ம இனி போய் சர்ச் கொடுத்து பார்க்கணும். இல்லாட்டினா நம்மளோட BIS வெப்சைட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த லோகோ வந்து BIS வெப்சைட் மாதிரி தெரியுது. ஸோ அந்த வெப்சைட்டில் போய் கொஞ்சம் ஆய்வெல்லாம் பண்ணிக்கலாம், அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஏகே தங்க மாளிகை கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ்னு போட்டிருக்காங்க. நேற்றைய தங்கம் இன்றைய மதிப்பு போட்டிருக்காங்க. அதாவது 1925ஆம் ஆண்டு கோல்டோட விலை நம்ம இந்தியாவிலேயே ஏதோ 15 ரூபா, 25 ரூபா, 60 ரூபா இப்படி இருந்திருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து 1 லட்சம் அப்படின்னு டச் பண்ணுறீங்க அப்படின்னா
ஒரே ஒரு கேள்வி என்னன்னு கேட்டால், இது ஒயிட் மணி மதிப்பா இல்லை பிளாக் மணி மதிப்பா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ இன்றைய மதிப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா கோல்டு வந்து 1 லேக்கா இல்லை 1 லேக்குக்கு மேலேயா அப்படின்றது ஒரு கேள்வி. சரி, இப்போ இதெல்லாம் என்ன காரணத்தில் 60 ரூபா இருக்கிற ஒரு கோல்டு இத்தனை வருஷத்தில் இவ்வளோ விலை ஆயிருக்கு அப்படின்னா பண மதிப்பு குறைஞ்சிருக்குது அப்படின்றது வந்து இந்த பண மதிப்புன்னு என்ன இல்லை பணம் வீக்கம்னு என்ன இதெல்லாம் வந்து எக்கனாமிக்ஸு பொதுமக்களுக்கு தெரியாது. ஸோ இதையெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த வார்த்தைகளாவது தெரிஞ்சுக்கணுமே அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவில் அதை கொண்டு வர்றோம். ஸோ வந்து பணம் வீக்கம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு படிப்பில்லாதவங்களுக்கும் தெரியட்டும். அது எப்படி அந்த 1 ரூபா காயின் அப்படியே வீங்குது அப்படின்றது தெரியட்டும். 2 ரூபா காயினும் வீங்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா 92 ரூபா கொடுத்தா தான் $1 கொடுக்குறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈரானோட ஆயிலை அப்படியே எடுக்கிறேன்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு அப்புறம் இது எல்லாமே வந்து வாழ்க்கையை பாதிக்குது அப்படின்றது சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் இது. சரியா? அப்புறம் அடுத்தது அந்த அதே விளம்பரத்தில் சேதாரத்தில் எப்பொழுதும் மார்க்கெட்டிலேயே பாதி, இப்பொழுது அதிலும் பாதியாக 50 விழுக்காடு தள்ளுபடி. சரி, இந்த சேதாரம் அப்படின்றது பொதுமக்களுக்கு எப்படி தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமாக நான் ஜுவல்லரி இப்போ வாங்குறப்போ அன்றைக்கெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி இப்போ வாங்குகிற நிலமையில் இல்லை. அப்போ அன்றைக்கி வாங்குறப்போ அது சேதாரம்னா என்னன்னே தெரியாது. ஏதோ ஒன்று சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, அப்படி ரிங்கை வாங்கிட்டோம் வந்துட்டோம். கல்யாண டைமில் என் ஒய்ஃபுக்கு அவங்க எல்லாம் வாங்கினப்போ அதே மாதிரி தான். ஏதோ வாங்கினோம், கொண்டு வந்தோம், பேங்க்கில் வச்சோம், கொஞ்சம் ஏதோ பணம் எடுத்தோம், அப்புறம் திருப்பியும் எடுத்துட்டோம். ஸோ இப்படி அது அப்படியே போயிட்டே இருந்ததே ஒழிய மதிப்புன்னு என்னன்னே அங்கே தெரியல. ஒரு கோல்டு நகை ஒரு 10 செயினை போட்டால் அது எல்லாம் மதிப்பு, பயங்கரமான மதிப்பு அப்படின்றாங்க. சரி, அதெல்லாம் போட்டுட்டு கடைசியில் ஹார்ட் அட்டாக் வந்து மேலே போயிடுறாங்க. ஸோ அதுக்கும் ஒரு வழி இருக்குது. எல்லாம் கோல்டெல்லாம் இருக்குல்ல, அப்போ கோல்டு செயினை ஒவ்வொன்றா கழட்டி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டோம்னா நம்ம புது ஹார்ட்டாக கொண்டு வந்து வைப்பாங்க. ஸோ பணம் என்பது வந்து ஒரு 3வது பொசிஷனில் தான் இருக்குது. ஆச்சா, அதுக்கு முன்னாடி நாலேஜ் பவர்னு ஒன்று இருக்குது, அதுக்கு முன்னாடி திங்கிங் பவர்னு ஒன்று இருக்குது. ஸோ இதையும் குறிக்கோளாக கொண்டு வந்து இந்த கோல்டோட வேல்யூ இல்லாட்டினா அந்த கோல்டோடைய மதிப்பு, அப்புறம் அந்த கோல்டுன்றது என்ன அப்படின்றத பொதுமக்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு கவனத்தில் கொண்டு வாங்க. பேங்க்குகளில் லோனை வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் ஒரிஜினல் கோல்டுக்கு கோல்டு லோன் ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் எங்கிட்ட ஆலோசனைகள் எடுங்க. அப்போ அது சட்ட ரீதியாக எப்படி அந்த பேங்க்லேருந்து பொதுமக்களுடைய பணத்தில் அவங்க லோனை கொடுத்துட்டு ஒரு போலியான நகைகளை வைத்து கோல்டு அப்படியே 5 நிமிஷத்தில் கோல்டு லோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விஷயம் பாருங்கள், 23 கோடியை போலி நகைகளை வைத்து அவங்க கோல்டு லோனை எடுத்துருக்குறாங்க அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ போலி நகைகளை வைத்து கோல்டு லோனை கொடுக்குற அளவுக்கு பேங்க்குகள் இன்றைக்கி இருக்குது. ஸோ அப்போ ஒரிஜினல் கோல்டை வச்சுருக்கிறவங்க, ஒரிஜினல் கோல்டை சம்பாரித்து வாங்கினவங்க, இப்போ இந்த ஏகே தங்க மாளிகை மாதிரி உள்ள ஒரு அவ்வளோ பெரிய தங்க மாளிகையில் போய் வாங்குகிற ஒரு கோல்டு நம்ம கொண்டு போய் இந்தியன் பேங்க்கில் வைக்கிறோம், இல்லாட்டினா ஸ்டேட் பேங்க்கில் வைக்கிறோம் அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வந்து அலைய விடுறது அப்படின்னு சொன்னால் அப்போ பொதுமக்களுடைய பணத்தை எப்படி இந்த போலி நகைகளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதை தயவு செஞ்சு நம்ம நிதி அமைச்சகம் கவனமாக பார்த்து இன்டர்நெட்டு இது எல்லாத்தையுமே வந்து சரி செய்ய வேண்டும் என்பது இந்த வீடியோவின் ஒரு விண்ணப்பமாக இருக்கிறது இந்த வீடியோவில். சரியா? அப்போ சேதாரம்னு ஒன்று வார்த்தை வந்துச்சு. இதில் அடுத்தது பார்த்திங்கன்னா பழசுக்கு புதுசு எக்ஸ்சேஞ்ச் மேளா அப்படின்னு போட்டிருக்காங்க. தமிழகத்தின் துபாயின்னு அப்புறம் திருப்பியும் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த துபாயிலிருந்து கோல்டை கடத்துகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். கேரளாவில் எர்ணாகுளம் ஏர்போர்ட்டில், கோயம்புத்தூரில் ஏர்போர்ட்டில், இப்படி ஒவ்வொரு ஏர்போர்ட்லேயும் டிவிக்குள்ளார கோல்டு, ஷூக்குள்ளார கோல்டு, இப்படியெல்லாம் கோல்டை பிடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தா அதுவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி எங்கேயோ இது பிடிச்சாங்களாமா, அந்த போதை பொருட்கள் எல்லாம் பிடிச்சிருந்தாங்க அந்த நார்த் இந்தியாவில். எங்கேயோ அந்த நார்த் இந்தியாவில் பிடிச்ச இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வேல்யூ இருக்கிறதா சொல்லி அதை ஒரு கோடவுனில் எங்கேயோ வச்சாங்களாமா. கடைசியில் பார்த்திங்கன்னா அதில் ஒன்றுமே காணாமாம்மா, எங்கே போச்சுன்னே தெரியல அப்படின்ட்டாங்களாம். அதை பார்த்தா கடைசியில் எலி கடிச்சு தின்னு போச்சு. இது நான் சொல்லிட்டு இருக்கிறது போதை பொருள். அப்போ எலி கடிச்சு தின்னு போச்சு, அப்புறம் ரோடன்ஸ் அப்படின்ற வேறு பலதரப்பட்ட மிருகங்கள் உள்ளே வந்து எல்லாத்தையும் அடித்து இது போயிடுச்சு. அப்போது கடைசியில் வந்து அதில் கமெண்ட்ஸுகளில் நிறைய ஆஃபீஸர்ஸே, அரசாங்க ஆஃபீஸர்ஸே போட்டிருக்காங்க, அதை எடுத்து விற்று தொலைச்சிட்டாங்க, அதை எடுத்து பிளாக் மார்க்கெட்டில் விற்றுட்டாங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து கஸ்டம்ஸு, எக்ஸைஸ் டியூட்டி, இந்த மாதிரி இம்போர்ட் டியூட்டி இவங்கெல்லாம் வந்து அப்படி பண்ணுறாங்களா அப்படின்றது அடுத்த கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கேள்விக்குறி தான். ஏன்னு கேட்டால் நம்மளுக்கு நியூஸ் பேப்பர்ஸ் ஆதாரங்கள், அப்புறம் நியூஸ் ஆதாரங்கள், ஒரு 10 நியூஸ் பேப்பர்ஸு ஆதாரம் போட்டால் அந்த ஆதாரம், இப்படிப்பட்ட ஆதாரங்கள் தான் பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இதில் அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் திருப்பி இந்த விளம்பரத்துக்கே வருவோம். உறுதியளிக்கப்பட்ட ஒற்றை இலக்க சேதாரம், அதுலேயும் உறுதி அளிக்கிறாங்களாம். இது எப்படின்னு தெரியல. உறுதியளிக்கப்பட்ட ஒற்றை இலக்க சேதாரம்
அப்போ அது வந்து ஒற்றை இலக்கம் அப்படின்னு சொல்கிறது வந்து 9% கீழே 9 விழுக்காடா கீழே. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா தங்க செயின்களுக்கு அதுலேயே ஏதோ இன்ட்டு மார்க்கெல்லாம் போட்டிருக்காங்க. 0.5 விழுக்காடு, அதாவது 0.5% முதல். தங்க வளையல்களுக்கு 3% முதல். அப்புறம் என்ன ஹாரம் நெக்லஸா, அது என்னமோ ஒரு நெக்லஸ் 6%. வைரம் கேரட்டுக்கு ரூபாய் 25,000 தள்ளுபடி. சரி, ரூபாய் 25,000 தள்ளுபடி அப்படின்றீங்க. ஸோ இப்போ இந்த கள்ளக்கடத்தலில் வர்ற கோல்டு இதெல்லாம் பிடிக்கிறதெல்லாம் எங்கே போகுதுன்றது நான் உங்கள் முன்னாடி தான் கேள்வி கேட்குறேன். அதெல்லாம் எங்கே போகுது சார்? அதெல்லாம் திரும்பவும் வந்து கோல்டன் ஜுவல்லரி ஷாப்ஸுக்கு கொஞ்சம் விலை கம்மி பண்ணி கொடுக்குறாங்களா, இல்லை அது அரசாங்கத்தில் அதை அப்படியே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கோல்டாக மாறுதா, இல்லை அதை திருப்பியும் வந்து ஸ்மக்லருக்கே அவன் வந்து ஏதாவது லஞ்சம் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்களே, அந்த பிரைப்ஸ் எல்லாம் கொடுத்து திருப்பி அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்களா? இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா சில நியூஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கப்பட்டிருக்குன்னு தான் வருது ஒழிய அதுக்கப்புறம் என்னாச்சுன்ற நியூஸே வர்றதில்லை. அப்போ இது வந்து நியூஸு பிடிஐன்னு சொல்கிறாங்களே, ப்ரெஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, அவங்களுக்கு தெரியறது இல்லையா? இல்லை நம்ம சோஷியல் ஆக்டிவிஸ்ட்னு சொல்கிறாங்களே, சமூக ஆர்வலர்கள், அவங்களுக்கும் கொடுக்கறது இல்லையா? எது எப்படியோ அது ரகசியமாக அப்படியே வைக்கப்பட்டுள்ளது. சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா இதனுடைய ஏகே தங்க மாளிகையினுடைய பிரான்ச்சுக்கு பார்த்திங்கன்னா சென்னை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை ஆகிய மாவட்டங்களில் 11 ஷோரூம்கள் வச்சுருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த விளம்பரம் பார்த்திங்கன்னா ஒரு பேஜுக்குள்ள விளம்பரம். ஸோ இந்த 1 பேஜில் பார்த்திங்கன்னா இந்த ஷோரூம் பற்றின டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறாங்க. சென்னை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை ஆகிய மாவட்டங்களில் 11 ஷோரூம்கள். சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபோன் நம்பர், வாடிக்கையாளர் சேவை எண் கொடுத்துருக்குறாங்க. சரி, வாடிக்கையாளர் சேவை எண் அப்படின்னு சொன்னால் கஸ்டமர் கேர் நம்பர், அதாவது சென்னை, திருச்சி, திண்டுக்கல் அப்படின்னு 3 நம்பர் கொடுத்துருக்குறாங்க. 11 ஷோரூம்கள் இருக்குது, ஆனால் 3 சென்னை, திருச்சி, திண்டுக்கல் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. அப்போது மற்ற 7, 8 எப்படி இவங்களே ஹேண்ட்லிங் பண்ணுறாங்களான்றது விளம்பரத்தில் கிளாரிட்டி கிடையாது. ஸோ ஆம்பிள் பார்க்கிங் ஸ்பேஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது எந்த முகவரின்றதே காணோம். இந்த ஒரு பேஜ் அட்ரஸில் பார்த்தீங்கன்னா சென்னை, அவ்வளோதான். யூடியூபோட ஏகே தங்க மாளிகை அப்படின்ற இது இருக்குது, இணைப்பு. அப்புறம் ஃபேஸ்புக்கில் இருக்கிறது இருக்குது, ஏகே தங்க மாளிகை. அப்புறம் இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஆம்பிள் பார்க்கிங் ஸ்பேஸ்ன்னு போட்டிருக்காங்க. இணையதளம் கொடுத்துருக்குறாங்க akthangamaaligai.com அப்படின்ட்டு. ஸோ இணையதளத்தில் இணையதளத்தில் அந்த முகவரி இருக்குன்ற நம்பிக்கையுடன் நம்ம அடுத்த பேஜுக்கு போவோம். அப்போது ஏன்னா முகவரின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு விளம்பரத்தில், அதுவும் 1 பேஜ் விளம்பரத்தில் ஒரு முகவரியை கொடுக்க முடியலையா, இல்லை ஸ்பேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பேஜ் இருக்குது சார். இப்போ இணையதளத்தை போய் எல்லா காமன் மேனும் பார்க்கக்கூடிய லெவலில் இல்லை. சரி, அப்போ நீங்கள் வந்து காமன் மேன் வந்து ஜுவல்லரி வாங்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இணையதளத்தை மட்டும் கொடுத்தீங்களா அப்படின்ற அடுத்த ஒரு கேள்வி வருது. சரி, அப்போ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 13 நிமிஷம் ஆகிப்போச்சு. சரி, நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடுவோம். கடன்னு முடிச்சுடுவோம். ஏன்னா விளம்பரத்தை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ செகண்ட் பேஜில் பார்த்திங்கன்னா விளம்பரங்கள்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ செகண்ட் பேஜில் மெயினாக பார்த்திங்கன்னா வானதி ஸ்ரீனிவாசனுக்கு திடீர் உடல்நலக் குறைவு அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம கோயம்புத்தூர் சவுத் எம்எல்ஏ. ஸோ அவங்களுக்கு ஏதோ திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கான். மேடம் இப்போ எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்றதில் நியூஸ் அதில் ஃபுல்லாக படித்து பார்த்தா தான் தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா டிஜிட்டல் புரட்சியில் உலக நாடுகளுக்கு இந்தியா முன்னோடியாக திகழ்கிறது, மத்திய மந்திரி பியூஷ் கோயல் பெருமிதம். சாமி, நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. டிஜிட்டல் புரட்சின்றது இன்றைக்கி நேற்று சொல்ல தொடங்கலை. நீங்களும் மினிஸ்டர் ஆன பிற்பாடோ மத்திய மந்திரி ஆன பிற்பாடோ தொடங்கலை, புரியுதா? நாங்கள் 1989 நாங்கள் தொடங்கி வச்சுருக்கிறது தான் நீங்கள் அப்படியே கொள்ளையடிச்சிட்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்றது என்னுடைய வாதம். 1989 NIT கிராஜுவேட் நான், புரியுதா? அப்போ NIT படிச்சுட்டு நம்ம இப்போ வந்து 99 விழுக்காடு ஹேக்கரோட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கோம். 40,000 சிம்மு டூப்ளிகேட் சிம்முக்கு எடுத்துகிட்டு 5 கோடி வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்கு போலியாக தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற டிஜிட்டல் புரட்சி இதுதானா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ டிஜிட்டல் புரட்சின்னு சொன்னால் 5 கோடி வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை டூப்ளிகேட் பண்ணுறது தான் டிஜிட்டல் புரட்சியா? மத்திய மந்திரி அவர்களே, இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள், சரியா? விரைவில் பொருளாதாரம் உயரும்னு போட்டிருக்கீங்க. எந்த பொருளாதாரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? பிளாக் மணியா, ஒயிட் மணியா? வெள்ளை பணத்தை வச்சு பொருளாதாரத்தை பண்ணுறதா, இல்லை கருப்பு பணத்தை வச்சு பொருளாதாரத்தை பண்ணுறதா? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லியே ஆகணும். ஏன்னு கேட்டால் நீங்கள் வந்து பொருளாதாரம்னு சொல்லிட்டு இருக்கிறதும் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு இருக்கிறதும் கருப்பு பணத்தில் வச்சுட்டு ஆடிட்டு இருக்காங்க. 23 crores வந்து 159 பேர் போலி நகை வைத்து எடுக்க முடியுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற இந்த டிஜிட்டல் புரட்சி எங்கே இருக்குது?
டிஜிட்டல் புரட்சி அப்படின்றது ஒரு கோல்டு லோன் அப்ரைசரை ஆன்லைனில் ஓகே கொடுக்கறது தானா? கோல்டு லோன் அப்ரைசர் வந்து ஒரு போலி நகை, அதாவது ஒரு கவரிங் நகையை கொண்டு போய் லாக்கரில் வச்சுக்கிட்டு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு அந்த கோல்டு வேல்யூவுக்கு கொடுத்து வேல்யூவை பப்ளிக் மணியிலிருந்து லோனை கொடுக்கறது தான் டிஜிட்டல் புரட்சியா? ஒரு கேள்வி. ரைட், அடுத்த கேள்வி போவோம். கல்லூரி மாணவி தற்கொலை எங்கே? நெகமம்ல. திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தல். கல்லூரி மாணவியை உடனே திருமணம் செய்ய அப்படின்னு வற்புறுத்தி இருக்காங்க போல் இருக்கு. அது என்னமோ வாலிபர் கைது பண்ணியிருக்காங்க. ஸோ வாலிபர்களுக்கெல்லாம் இப்போ இதுதான் வேலை. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு இப்படியெல்லாம் போட்டு கடன்னு ஒரு 2 சேட்டு. அதுவும் ஏஐ வந்தாச்சுல, எந்த பொண்ணுக்கு எப்போ அனுப்பணுன்றது அவங்களுக்கே தெரியாது. ஒரு 100 பொண்ணுக்கு அனுப்பிச்சா ஏதோ ஒரு 10 பொண்ணுங்க பதில் சொன்னாங்கன்னா அந்த 10 பொண்ணுங்களையும் போய் தனித்தனி ஹோட்டலு, தனித்தனி லாட்ஜு, எல்லாமே உங்களுக்கு என்ன வேணுமோ அது பூராமே எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க வாலிபர்கள். இப்போ சரி பரவாயில்ல, கைது பண்ணிட்டாங்க. அதனால் இனி இப்போ தற்கொலை பண்ணியாச்சு, அந்த உயிரை திருப்பி எடுக்க முடியாதுல கைது பண்ணி. அப்போது என்ன தான் பண்ணுறாங்க கல்லூரியிலன்னு புரிய மாட்டேங்குது. நெகமத்தில் இது நடந்திருக்கிறது. சரி, அடுத்தது 3வது பேஜுக்கு போவோம். இப்போது யூஸ்வலாக நான் தினத்தந்தி டெய்லி தந்திக்கிட்ட ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்குது. அதாவது ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் அப்படின்னு சொன்னாவே ஹெட்லைன்ஸ் தெரிய வரும். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு பேஜு அது ஃபஸ்ட்டு இப்போ பேஜ் நம்பர் 1ன்றது எதுன்றதை பார்த்தா ஏகே தங்க மாளிகை தான் தெரிஞ்சுது. சரி பரவாயில்ல, அப்போ அடுத்தது ஒரு ஃபஸ்ட் பேஜ் வருது. அங்கேயும் டெய்லி தந்தி ஹெட்லைன்ஸ் போட்டிருக்காங்க. அங்கேயும் இயர் பேனல்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த 2 சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் பூமெக்ஸ் இன்னர் வேர் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம். பூமெக்ஸ் நல்லா ஃபேமஸ் பிராண்டு தான் அது. பனியன் ஷர்ட்டு எல்லாமே பண்ணுறாங்க. கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, நீலகிரி அங்கெல்லாம் கொடுத்து ஒரு 4 ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, அந்த இயர் பேனல்லையே 4 ஃபோன் நம்பரை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அந்த பிராண்டு ஓரளவுக்கு ஆல்ரெடி ஓல்டு பிராண்டு தான் பூமெக்ஸ் எல்லாம். அந்த சைடு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஜட்டி பனியன் வெஸ்ட் பிரீஃப்ஸ் அண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு ஆனந்த் பனியன் ஜட்டிகள் அப்படின்னு சொல்லி போட்டு விளம்பரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவரும் போட்டிருக்காரு. சரி பரவாயில்ல, அப்போ ஹெட்லைன்ஸை பார்த்துருவோம். அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரம், ரோட் ஷோ, பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பு, பிரதமர் மோடி ராகுல் தமிழகம் வருகை, கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார்கள். சரி, ஆதரவு திரட்டுறீங்க, எலெக்ஷனை நடத்துகிறீங்க. 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் கார்டை பற்றி ரொம்பவும் பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தீங்க கொஞ்ச நாள் முன்னாடி. இவர் மிஸ்டர் ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒரு லோடு ஓட்டர் இதை பிரிண்ட் அவுட்டுகளை எடுத்து ஸ்டேஜில் ஷோ எல்லாம் பண்ணார். நீங்கள் என்னடானா நீங்கள் பண்ணி எல்லாமே ஒழுங்காக தான் இருக்குப்பா, ஓட்டர் கார்டுன்றது அத்தனையுமே ஒழுங்காக தான் இருக்குது, ஒழுங்காக இல்லாததை நாங்கள் டிலீட் பண்ணுவோம், அது வந்து 2002 ரெக்கார்டிலேருந்து எடுப்போம் அப்படின்னீங்க. சரி பரவாயில்ல, 2002 ரெக்கார்டு எதுக்கு சார் எடுக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி போங்க, 1947 எடுங்க. அப்போ காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அப்போது அந்த மாதிரி ஆளாளுக்கு ஓட்டர் கார்டை பற்றி எல்லாம் பேசி கடைசியில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 1 கோடி ஓட்டர் கார்டை தூக்கி வீசியிருக்கீங்க. எங்களோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா 4 பேர்த்தோட ஃபோட்டோவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ இஷ்டத்துக்கு ஃபோட்டோவை மாற்றுறது, இஷ்டத்துக்கு இதெல்லாம் முடியுது அப்படின்னா இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி அந்த டிஜிட்டல் புரட்சியை பற்றி பேசணும்ல, அப்போ அந்த ஆன்லைனில் டிஜிட்டல் புரட்சி இதுதானா நடந்திருக்குது? அப்போது எதிர்கட்சி அப்புறம் ஆளுங்கட்சி நீங்கள் 2 பேருக்குமே வந்து டிஜிட்டல்னால் என்னென்ன ஒரு இது ஹோல்டு கிடையாது. அப்போ டிஜிட்டல்னு தெரிஞ்ச இன்ஃபோசிஸு இல்லாட்டினா சிவநாடார் இந்த ஹெச்சிஎல், அப்புறம் மேக்ரோசாஃப்ட்டு, அந்த சாஃப்ட்டு, இந்த சாஃப்ட்டு, கோபால்ட் சாஃப்ட்டு, எல்லா சாஃப்ட்வேரும் சாஃப்ட்வேரை வச்சுக்கிட்டு பூந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த பூந்து விளையாடுறதுல எப்படி சார் எலெக்ஷன் ஒழுங்காக நடக்கும்? எலெக்ஷன் 2026 அப்படின்னு சொன்னால் எலெக்ஷன் 2042னே போடுவீங்க. ஏன்னா 88,000 கோடி வோடோஃபோனுக்கும் ஐடியாவுக்கும் பில்லை கட்டுறதுக்கு, 88,000 கோடி பில்லை கட்டுறதுக்கு நீங்கள் 2042 வரைக்கும் டைம் கொடுத்துருக்கீங்கள. ஸோ வந்து கண்டிப்பாக அதுவும் நடக்கும். அப்போ எலெக்ஷனில் ஒழுங்காக ஓட்டு நடக்குதா இல்லையான்றதை யார் சார் செக் பண்ணுறா? செக் பண்ணுற ஒரு மனுஷனையும் வெளியேற்றிட்டீங்க டெல்லியில் சீஃப் மினிஸ்டரை. அப்போ ஓட்டர் கார்டை செக் பண்ணுறதுன்றது வந்து இன்றைக்கி குதிரை கம்பாக தான் இருக்குது. அப்போது ஞானேஷ்குமார்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவர் இருக்கார், அவரும் அதே மாதிரி எல்லாமே ஒழுங்காக தான் இருக்குது. இப்போ எல்லாத்துக்குமே எல்லாமே ஒழுங்காக தான் இருக்குது. ஆனால் ஓட்டர் கார்டுகளை மட்டும் எல்லாமே ஒவ்வொரு பிடிஎஃப் ஃபைலாக செக் பண்ணிங்கன்னா ஒரு மண்ணும் ஒழுங்காக இருக்காது. சரி, அப்போ அது ஓட்டர் கார்டை பற்றி. அடுத்த விளம்பரம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 பேஜ் கொடுத்துருக்காங்க. நம்ம நடிகை தமன்னா அவர்கள் பெருகும் தங்கத்துடன் பெருகட்டும் உங்கள் வளம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம், கசானா ஜுவல்லரி. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆனந்த் அம்பானி தொடங்கும் உலகின் முதல் உலகளாவிய வனவிலங்கு மற்றும் கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகம். அடேங்கப்பா சார், மிஸ்டர் அம்பானி சார், ஒரே ஒரு கேள்வி. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து 10.5 லட்சம் நாய்களை கொண்டு போய் எங்கேயோ குப்பையில் போடுங்கன்னு சொன்னாங்களாமா. அப்போ நீங்கள் இந்த கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகத்தெல்லாம் தொடங்குறீங்க, ரைட், அக்ரீடு.
பட் யூ கேன் ஸ்டார்ட் சம் ஸ்மால் ஷெல்டர்ஸ் லைக் இல்லையா, அந்த 10.5 லட்சம் நாய்களை இந்த எங்கே இது யூனிவர்சிட்டி தொடங்குறீங்களோ அந்த 10.5 லட்சம் நாய்களில் 1 ஏக்கர் இடம் போகுது சார். அந்த 1 ஏக்கர் இடத்துல 10.5 லட்சம் நாய்களை தாராளமாக ஷெல்டர்லாம் கட்டி நீங்கள் வந்து இந்த வேலட் பார்க்கிங் எல்லாம் பண்ணுறாங்கல்ல, அந்த வேலட் பார்க்கிங் எல்லாம் பண்ணுற மாதிரி நாய்களையும் வேலட் பார்க்கிங் பண்ணுங்கள். ஷெல்டரை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 அடிக்கு 7 அடின்ற மாதிரி ஒரு கூண்டை பண்ணியிருக்கீங்க. இந்த நம்ம புலிகளை எல்லாம் பிடிக்கிறாங்கல்ல காட்டுக்குள்ளார, புலி அப்புறம் இந்த சிறுத்தை புலிகள் எல்லாம் பிடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இது கூண்டு செட்டப் பண்ணிக்கோங்க ஒரு நாய்க்கு. அப்போ அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் அனிமல் ரைட்ஸு அப்புறம் அனிமல்ஸை பற்றியெல்லாம் ரொம்ப அன்பாக பழகுறவர் தானே. 47 மாடி கட்டடம் கட்டியிருக்கிறீங்க. அப்போ அந்த கட்டிடத்தில் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த கட்டிடத்தில் 165 எம்பிக எம்எல்ஏக அப்புறம் உங்களோட இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸு அப்புறம் 73,000 கோடி மிஸ்டர் அனில் அம்பானி எடுத்திருக்கிற அந்த கணக்கு வழக்கு இதெல்லாம் வந்து அங்கே 47 மாடி கட்டிடத்தில் பார்க்கணும்ல. அதனால் வந்து அதை ஒன்றும் பண்ண வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். ஒரு 165 காரு, 500 பென்ஸு, அப்புறம் 1000 கோல்டன் கார்ஸு, அப்புறம் நம்ம இந்த கேரளாவில் தங்க ஜுவல்லரி எல்லாம் வச்சுருக்காருல்ல மிஸ்டர் மோகன்லால் பிராண்ட் அம்பாசிடர்ஸு, மிஸ்டர் மோகன்லால், அப்புறம் மிஸ்டர் மம்முட்டி, அப்புறம் மிஸ்டர் சுரேஷ் கோபி, எவ்வளோ 8 கோடி என்னமோ வாங்கினாராமா, ரோடை போட்டாராமா, என்னென்னமோ அப்ரூவல் ஆயிடுச்சான். கேரளாவிலிருந்து சர்டிஃபிகேட் நாடல்ஸ் ஆஃபீஸர் சர்டிஃபிகேட் கொடுக்கலையாம். என்னெல்லாம் கதை அளக்கிறாரு, ஒரு எம்பி கதை அளக்கிறாரு. சரி பரவாயில்ல, அது அங்கே இருக்கட்டும். நான் மிஸ்டர் அம்பானிக்கிட்ட இந்த தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறேன். அதாவது ஒரு ஏக்கராவில் ஒரு 7 அடிக்கு 7 அடி 7 அடி, அதான் 7x7x7 அப்படிப்பட்ட ஒரு கூண்டுகளிலிருந்து ஒரு நாய் 2 நாய், ஒரு ஆண் நாய் ஒரு பொட்டை நாய் ஒரு கூண்டுக்குள்ளார அவங்களுக்கு வேணால் ஒரு ஐடியெல்லாம் கொடுக்கலாம் சார். இப்போ இந்த சென்சாரெல்லாம் வந்துருச்சுல்ல, அப்போ இந்த ரேடாரெல்லாம் போட்டு ஐடியெல்லாம் போட்டு இன்ஃப்ராரெட்டு அந்த கேமரா இந்த கேமரா ஹை விஷன் கேமரா எல்லாத்தையும் பேன் பண்ணியிருக்கீங்க. அப்போ அந்த கேமராலாம் வச்சுட்டு நாய் என்ன பண்ணுது, கடிக்குதா, என்ன பண்ணுதுன்னு எல்லாம் ஃபாலோ பண்ணி அதை மேனேஜ் பண்ணுறதுக்கும் அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. இது எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இந்த அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு லோன் எல்லாம் வாங்கிட்டு பண்ணலாம். சரி, அப்போ வீடியோ டைம் ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டுருக்குது, பரவாயில்ல. 2வது பேஜுக்கு வந்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு பேஜ் வந்து விளம்பரம், செகண்ட் பேஜில் கொஞ்சம் நியூஸை போட்டாங்க, அப்புறம் 3rd பேஜில் தான் ஹெட்லைன்ஸ் வந்துச்சு. கடைசியில் இப்போ இது அதையும் திருப்பினா இப்போ பேஜ் நம்பர் 2ன்னு காமிக்குது. சரி பரவாயில்ல. அதில் என்ன வருது, மத்திய அரசை எடப்பாடி பழனிசாமி கண்டிக்க தயாரா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. எப்படி கண்டிக்கிறாரு ஏங்க? எனக்கு சிரிப்பு தான் வருது, சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது அப்படின்னு பழைய காலத்தில் சந்திரபாபு பாடினார்கள் அந்த மாதிரி. இல்லை, எடப்பாடி பழனிசாமின்றவர் தமிழ்நாட்டில் ஆப்போசிஷன் லீடரு, அப்படி தான் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ மத்திய அரசை எதுக்கு கண்டிக்கணும் அப்படின்னு எனக்கு புரியல. அப்போ சரி பரவாயில்ல, அது ஏதோ ஒரு வகையில் இப்போ எம்பிகளாக போய் எப்படி கண்டிக்க சொல்கிறாரா என்னன்னு தெரியல, அது அவங்களுக்குள்ளார. சரி, அடுத்தது தமிழக சட்டமன்ற தேர்தலில் 4023 பேர் போட்டி, தேர்தல் கமிஷன் தகவல். அப்பா, தேர்தல் கமிஷன் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. என்னன்னுட்டா 234 சட்டமன்ற தொகுதி இது இருக்குல்ல, அதில் 4023 பேர் போட்டி போடுறாங்களாம். சரி பரவாயில்ல, அதிமுக திமுக அப்புறம் பாமக அப்புறம் என்னெல்லாமோ இருக்குது, எல்லாமே போடுறாங்க. சரி, அப்போ அடுத்தது 600 வேட்பாளர்கள் மீது குற்ற வழக்குகள். அடாப்பா, இந்த 4023ல் 600 வேட்பாளர்கள் மீது குற்ற வழக்குகள் இருக்காமா, கிரிமினல்ஸு. ஐயோ, ஆமாம், அப்போ குற்ற வழக்குகள் இருக்கிறவங்க வேட்பாளர்கள் ஆகலாமா? சரி தெரியல. அது அந்த எலெக்ஷன் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் 1915 ஒன்று இருந்துச்சு, அதை என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அது இப்போ பிஎன்எஸ்ஸு சிஎன்எஸ்ஸு ஏஎன்எஸ்ன்னு எல்லாம் மாற்றிருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா நான் படித்தது வந்து எலெக்ஷன் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் 1950. சரி பரவாயில்ல, அது பழைய ஆக்ட், அது என்ன எல்லாம் குப்பையில் கொண்டு போய் போட்டு அது ஏன்னா எலெக்ஷன் ஓட்டர் கார்டில் பின்னாடி இருக்கிற மேட்ரே மாற்றுறாங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ பெரிய மேட்ரு. அப்போ இந்த மேட்ருன்னு சொல்கிறாங்கல்ல, அது என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காலேஜில் போய் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க மேட்ருன்னா என்னென்னு. சரி, அப்போ அது அப்படி இருக்கட்டும். இப்போ இந்த எலெக்ஷன் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறது ஏன் நான் இதில் சொல்கிறேன் அப்படின்னா, 1950 ஆக்ட் அன்னையிலிருந்து ஓட்டர் கார்டு இருக்குது. திஸ் ஓட்டர் கார்டு கேன் பி யூஸ்ட் ஆஸ் அன் ஐடென்டிட்டி கார்டு ஃபார் டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்னு போட்டிருந்தீங்க. இன்றைக்கி எந்த ஒரிஜினல் ஓட்டர் கார்டில் அந்த வாசகங்கள் இருக்குதுன்னு கொஞ்சம் காட்டுங்க பார்ப்போம். கேன் யூ ஷோ மீ தட்? யார் இந்த வாசகங்கள் எடுக்க சொன்னது? மெஜாரிட்டி வாக்காளர்கள் சொன்னாங்களா, இல்லை சட்டசபையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கா, இல்லை பாராளுமன்றத்தில் லோக்சபாலையோ ராஜ்யசபாலையோ தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கா, இல்லை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு யாராவது அதிகாரம் கொடுத்தாங்களா, அமெரிக்கா அதிகாரம் கொடுத்துச்சா, இல்லை பிரிட்டிஷ் அதிகாரம் கொடுத்தாங்களா? எப்படி இந்த வாசகங்களை முதல்ல எடுத்துட்டாங்க? அப்போ ஓட்டர் கார்டு கேனாட் பி யூஸ்ட் ஆஸ் அன் ஐடென்டிட்டி இன் டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்லைங்க.
அந்த ஆன்சர் இல்லாதது தான் நான் கொஸ்டினாக இங்கே போடுறேன். ஏன்னா ஆன்சருக்காக நான் பல வருஷங்கள் பார்த்துருக்குறேன். ஓட்டர் கார்டு அந்த NVSP வெப்சைட்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வந்து election.in.gov.in இப்படி இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு ஒரு வெப்சைட்டை தொடங்கி ஆளாளுக்கு ஒரு PDF ஃபைலை போட்டு ஆளாளுக்கு ஃபோட்டோகிராஃபை மாற்றி ஆளாளுக்கு எல்லாத்துக்குமே அத்தாரிட்டி இருக்குது. என்ன வேணாலும் பண்ணலாம் அதில். சரியா? சரி, அதை அடுத்து அப்படி இருக்கட்டும். பார்வையாளர்களாக 326 பேர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களாம். சூப்பர்வைசர்ஸ் தேர்தல் எப்படி நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு. சரி, அடுத்தது வீடியோ வந்து 25 நிமிஷம் ஆகி போச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் பஜார் விளம்பரம். அடேங்கப்பா, பெரிய பஜாராக இருக்குது இது. நான் இப்போ கொஞ்சம் 2 நிமிஷம் முன்னாடி பேசின மிஸ்டர் அம்பானியோட ரிலையன்ஸோட லோகோ மட்டும்தான் தெரியுது. அப்போ அங்கே ரிலையன்ஸ் வார்த்தை ஒன்றும் காணும். ஸோ ரிலையன்ஸ் அப்படின்றது அந்த அதில் அப்படியே கொண்டே குப்பையில் போட்டு அந்த லோகோவை மட்டும் போட்டு ஸ்மார்ட் பஜார்னு போட்டுட்டாரு. சரி, அப்போ இது பிளாக் மார்க்கெட்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா டாட்டா விளம்பரம். டாட்டா பரவாயில்ல, கொஞ்சம் ஒயிட் மார்க்கெட்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். EV போட்டிருக்காங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு. அப்போது Harrier.ev, அப்புறம் என்ன Curve.ev, CURVV, அப்புறம் Nexon.ev, அப்புறம் Tiago.ev, அப்படி ஒரு 4 மாடலை டாட்டா இறக்கியிருக்கிறாங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் புட் டுகெதர் ஸ்மார்ட் பஜார் அப்படின்றது இருக்குது, டாட்டான்னு இருக்குது. அப்போ இந்த ஸ்மார்ட் பஜாரில் நிறைய இது பேர் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த ஹப்பு சர்க்கரையை வந்து 1 கிலோவுக்கு 9 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களாம். அடேங்கப்பா, எப்படி சார் கொடுக்க முடியுது உங்களால்? எப்படி சர்க்கரை 1 கிலோவுக்கு 9 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க ஒவ்வொரு நாளும்? அடேங்கப்பா, 9 ரூபாய்க்கு ஸ்மார்ட் பஜாரில் சர்க்கரையாமா? ஐயோ, அப்போ மீதி 56 ரூபாய்க்கு வாங்குறவங்க பூராமே வந்து ஆர்தே ஃபுல்ஸ். அப்போ 56 ரூபாய்க்கு மற்ற கடைகள்லாம் விற்கிறாங்களே, அப்போ இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் ஃபுல்ஸோ? சர்க்கரையை நீங்கள் 1 கிலோ விற்கிற ஸ்மார்ட் பஜாருக்கு எல்லாத்தையும் வர வைக்கிற டெக்னிக்கோ? சரி பரவாயில்ல, நீங்கள் 9 ரூபாய்க்கு விற்றுருங்க. 73,000 கோடி நீங்கள் கவர்மெண்ட்டிலிருந்து திருடி இருக்கீங்களே, அந்த 73,000 கோடியிலிருந்து கொடுக்குறீங்களோ? அப்படியே தான் இருக்கும். வேற ஒன்று எப்படி கொடுக்க முடியும் 9 ரூபாய்க்கு? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் 4. இதில் பார்த்தீங்கன்னா தங்கை மீது மட்டும் அதிக பாசமா, வீட்டை விட்டு ஓடிய அக்காள். மும்பையில் நடந்த இன்சிடென்ட். ஆமாம். சரி, அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்திய மாணவர்களை வரவேற்கும் பிரான்ஸ், ஜெர்மனி நாடுகள். சரி, அவங்க வந்து இந்த அமெரிக்கா பண்ண மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அமெரிக்கா மாணவர்கள் அப்படியே கைது பண்ணி அப்படியே பிளெயினில் ஏற்றி கொண்டு வந்து டெல்லியில் விட்டாங்களே 2500 மாணவர்கள் எல்லாம். அப்படியெல்லாம் பிரான்ஸ், ஜெர்மனி பண்ணுமான்னு தெரியல. அப்போது தங்கள் நாட்டு உயர்கல்வி நிறுவனங்களில் சேர இந்திய மாணவர்களை வரவேற்கும் பிரான்ஸ், ஜெர்மனி நாடுகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5வது பேஜுக்கு போயிடுவோம் டப்புன்னு, ஏன்னா ஸ்பீடாக போயிடுவோம், இல்லாட்டா வீடியோ 27 நிமிஷமாகி போச்சு ஆச்சா. அப்புறம் கடைசியில் இம்மோஸ் குளோபல் அட்மின் கன்சல்டேஷன்ஸ் ரெஜிஸ்டர்டு MSME அண்டர் த ஆக்ட் MSME 2006ன்னு சொல்லி அவன் டெய்லி ஒரு வீடியோ விடுறான் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் அனில் அம்பானி கத்த போகிறாரு. ஐயோ பாவம், ஏன்னா கேட்டால் 73,000 கோடி 73,000 கோடி 73,000 கோடின்னு நான் கத்திட்டு கிடக்கிறேன். ஏன்னா எனக்கு நஷ்டம் வந்து 1000 கோடி ஒரு நாளைக்கு, அது அங்கே மூலையில் இருக்கட்டும். என்னுடைய சர்வைவலையே விடலின்னா அப்புறம் நாம் கத்தத்தானே வேணும் 73,000 கோடி 73,000 கோடின்னு. அதனால் வந்து 89ல் கம்ப்யூட்டர் படிச்சுட்டு நம்ம வந்து 20 ரூபா ஏர்னிங்ஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுல்ல. அப்போ அதனால் நான் தான் பார்த்தாகணும் இதை. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா வசந்த் அண்ட் கோ அப்படின்னு போட்டிருக்காங்க. வெரி குட் கம்பெனி. வசந்த் அண்ட் கோவில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் வசந்தகுமார் பழைய ஆள், 76ஆம் ஆண்டு பிறந்த நாள். அப்போது ஹீ வாஸ் எ குட் பர்சன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வசந்த் அண்ட் கோவில் ஒரு ஒனிடா டிவி வாங்கியிருந்தேன் காந்திபுரத்தில். அதை வாங்கினது வந்து கிட்டத்தட்ட அன்னைக்கு வந்து 8,000 நினைக்கிறேன். ஸோ 8,000க்கு வாங்கின அந்த டிவியை துரதிருஷ்டவசமாக நம்ம கரண்ட்டை கட் பண்ணாங்களே 2014. திருட்டு கரண்ட்டு சொல்லிட்டு கடைசியில் அந்த கரண்ட்டை கட் பண்ணாங்களே 2014. நான் போய் RTI இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் பண்ணேன், எல்லாமே பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. அப்போது 1985ல் வாங்கின 30,000 அது லஞ்சமா கொஞ்சமா என்ன ஏதுன்னே தெரியல, டெவலப்மெண்ட் சார்ஜுன்னு வாங்கினாங்க, அவ்வளோதான். அப்போ கரண்ட்டும் இல்லை, தண்ணியும் இல்லை, எதுவுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. சரி, அப்போ நீங்கள் வச்சுருங்க, எனக்கு அந்த டெவலப்மெண்ட் சார்ஜுன்றது என்னன்றது தெரியணும். அதே மாதிரி 1985ல் என்னுடைய சர்வீஸ் கனெக்ஷன் 350 நம்பர், அந்த சர்வீஸ் கனெக்ஷன் இருந்தால் கரண்ட்டை கொடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஏஐ வந்து எங்கிட்ட கேட்டாங்க. ஸோ அப்படி பண்ணுறப்போ நான் தண்ணி கனெக்ஷன் அதே மாதிரி தான், சுவேஸ் கனெக்ஷன் உனக்கு வேணும்னா நீ கிறிஸ்டியன் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு செட்டு. இன்னொரு செட்டு வந்து நீ வந்து 70,000 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி கனெக்ஷன் வரும், இல்லாட்டா கட் ஆயிரும் அப்படின்னாங்க. கட் பண்ணிருங்க, எனக்கு 70,000 கொடுக்குறதுக்கு எங்கிட்ட வேணும் இல்லை, நான் நோட்டு பிரிண்ட் அடிக்கிறது இல்லை. இப்போ வசந்த் அண்ட் கோவோ இல்லை அனில் அம்பானியோ அந்த மாதிரிலாம் நம்ம சம்பாதிக்கிறது இல்லை அந்த மாதிரி. அதனால் வந்து தண்ணி வேண்டாம், ஆனால் ரெடியில் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி மாதம் இவங்களுக்கு பில்லை கட்டுற போகிறது 450 ரூபா கொடுத்து இதில் வாங்கலாம்ல, வண்டி நம்பர். அப்போ அதில் கிருஷ்ணா வாட்டர் சப்ளைன்னு சொல்லி ஒரு இதில் அவங்ககிட்ட ரெகுலராக வாங்கிட்டு இருக்கேன். சரி பரவாயில்ல. அது ஏன் இப்போ இது சொன்னேன் அப்படின்னா, வசந்தகுமார் ஒரு அரசியல் புள்ளியாகவும் இருந்திருக்கிறார். ஸோ அவரு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு தூரம் இந்த அப்ளையன்சஸ், ஹோம் அப்ளையன்சஸ் அப்படின்னு சொல்லி
விற்றுட்ருக்காங்க அப்படின்னா அவரோட கடை வந்து ஒரு கேரண்டீடு ஷாப் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நான் அன்றைக்கி சொன்னேன்ல ஒனிடா டிவி வாங்கினேன்னு, எனக்கு எந்த வித பிரச்சனையும் இருந்ததில்லை. ஆனால் எதுக்காக அந்த ஒனிடா டிவியை பற்றி சொன்னேன் அப்படின்னு சொன்னால், இவங்க இந்த கரண்ட் கட் பண்ணதை பற்றி எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, 8000க்கு வாங்கின டிவியை நான் வெறும் 2000 2500க்கு விற்க வேண்டியதாக போச்சு. தட்ஸ் ஆல். அப்போ அது ஒரு என்ன சொல்கிறது, அந்த நல்ல டிவியாக இருந்ததுனால தான் 2000 2500 கிடச்சிது. இப்போ சப்போஸ் சாலிடார் டிவி இல்லாட்டினா நம்ம பழைய காலத்து பிபிஎல் டிவி அந்த மாதிரிலாம் இருந்திருந்தோ அதில் ஒரு பைசா கிடச்சிருக்காது. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ எம் டெல்லிங். அதை வசந்தன் கோ அப்படின்றதோட பாசிட்டிவ் பாயிண்ட்டை பற்றி சொல்லிட்டுருக்கீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போவோம். பேஜ் நம்பர் 6, டெய்லி தந்தி 11/4/2026. SSVM பள்ளியில் அறிவுசார் மாநாடு, மேட்டுப்பாளையம் அறிவுசார் மாநாடு. சரி பரவாயில்ல, கான்ஃபரன்ஸ் நடத்தியாவது அந்த அறிவு கொஞ்சம் பெருசாகட்டும். ஏன்னா நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், நார்த்தில் ஒரு டீச்சர்கிட்ட ஜான்வரின்னு எழுத சொன்னாங்க போர்டில். அந்த டீச்சர் சிரிச்சுக்கிட்டே போய் இது எழுத தெரியாதா அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில் பார்த்தா JUNGUN அப்படின்னு எழுதிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு தமாஷா வந்து உட்காந்துருச்சு. சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 71,000 ரூபாயாம்மா. 71,000 rupees she is getting as a salary in a government school and she does not know to spell January. எப்படி இருக்கு? இப்படிப்பட்ட எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு நம்மளோட தமிழகத்துலேயும் சரி, கேரளாவிலையும் சரி, இந்தியாவில் ஃபுல்லாக. இப்போ கேரளான்னு சொல்லிட்டேன், உடனே கேரளா எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லுவார், இங்கே வந்து 2% விழுக்காடு நல்ல எஜுகேஷன் உள்ள ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்னு. 2% வச்சுட்டு என்ன சார் பண்ணுறது? 2%, 1% மாடல் ஸ்கூல் இருக்குது கோயம்புத்தூர்லன்னு சொல்லி கவுண்டம்பாளையம் ஸ்கூலுக்கு மட்டும் 7 கோடி கொடுத்தாங்க. 1% அந்த ஒரே ஒரு ஸ்கூலுக்கு 7 கோடி கொடுத்தா போதுமா? மிஸ்டர் மார்ட்டின் அவர்கள் கொடுத்த பணத்தை கொண்டு போய் அந்த 7 கோடி ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு இது ஸ்விம்மிங் பூலு, கிம்மிங் பூலு, அப்புறம் குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருள், இதெல்லாம் ஒரு ஸ்கூலில் போதுமா? இதுதான் கேள்வி. அந்த கேள்விக்கும் பதில் இல்லை. இப்போ வீடியோ 31 நிமிஷம் ஆகிப்போச்சு. சரி, அடுத்தது பாரதிய ஜனதா அரசால் தமிழகத்துக்கு எந்த பயனும் இல்லை. அடேங்கப்பா, கண்டுபிடிச்சிட்டார் ரோய். உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்கு சேகரிப்பு. யார் அது? கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு. இந்த பாருங்க, யார் குற்றச்சாட்டு வைக்கிற? சார், பாரதிய ஜனதா அரசால் தமிழகத்துக்கு எந்த பயனும் இல்லை. பரவாயில்ல, தமிழக அரசு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்குன்றது தான் கேள்வியே. அங்கே பாரதிய ஜனதாவை கேள்வி கேட்கறதுக்கு எல்லாருமே இருக்கோம். நாங்களும் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறோம், நீங்களும் கேள்வி கேட்கணும். இல்லை, நான் சொல்ல வரல. பட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு? நீங்கள் ஒரு EB பவர் மினிஸ்டராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி EB வந்து 6 lakh crores கடன் தான் என்னமோ சொல்கிறாங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா TNEBயை 2 கம்பெனியாக பிரிப்பீங்க. TNEB 2 கம்பெனியாக பிரித்து அதில் மாட்டுறப்போ உடனே 3 கம்பெனியாக பிரிப்பீங்க. இப்போ புதுசாக வேறு ஏதோ கம்பெனின்னு போட்டிருக்கீங்க. EB பவர் சப்ளையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் எந்த ஃபோன் நம்பருன்னு ஒழுங்காக அந்த ஃபோன் நம்பரையாவது கொஞ்சம் கொடுங்க சார். அந்த ஃபோன் நம்பரில் வர்றாங்களான்னு பார்ப்போம். பிளாக் மார்க்கெட் ஃபோன் நம்பர் எனக்கு வேண்டாம். ஒயிட் மார்க்கெட், அதாவது அரசாங்கத்தோட ஃபோன் நம்பரு, அரசாங்கத்தோட வெப்சைட்டில் இருக்குது பாருங்கள், ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி, அட்ரஸ்ஸு, இதில் எல்லாம் EB இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிடுவோமா? செக் பண்ணவே முடியாது சார். ஏன்னு கேட்டால் அத்தனை முகவரியும் போலி. நீங்கள் 5 கோடி வாட்ஸ்அப் போலி பண்ணுறதுக்கு விட 100 மடங்கு போலி EB ஆஃபீஸுக்கு போலி வச்சுருக்கீங்க. வீடுகளில் EB ஆஃபீஸை வச்சுருக்கீங்க. நினச்சா ஒரு AEயை கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்க. தட் இஸ் பிளாக் மார்க்கெட். We don't want any black market EB from today onwards, right? Bye. அடுத்தது 6ஆம் வகுப்பில் இருந்து மும்மொழி பாடத்திட்டத்தை கற்பிக்க தொடங்க வேண்டும். பள்ளிகளுக்கு CBSE நிர்வாகம் அதிரடி உத்தரவு. சரி, CBSE உத்தரவு போடுறாங்க, ஹைகோர்ட் உத்தரவு போடுறாங்க, அப்புறம் மினிஸ்டருக்கு உத்தரவு போடுறாங்க. எத்தனை உத்தரவு தான் வருதுன்னு புரிய மாட்டேங்குது. அத்தனை உத்தரவு போட்டுட்டு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. பசங்களும் பிள்ளைகளும் விளையாண்டு சுற்றிட்டு இருக்காங்க. சரி பரவாயில்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 8. சரி, கடகடன்னு வாசிச்சு போயிடுமா? ஏன்னா 33 நிமிஷம் ஆகி போச்சா? ஐயோப்பா, GB அதிகமாயிருமே. நீ ஹேக்கிங் பண்ணி அந்த GBயை குறைச்சிருவாங்களோ? ஹேக்கிங் பண்ணி அந்த வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் பண்ணாமல் பண்ணிடுவாங்களோ? சரி பரவாயில்ல, அந்த டவுட்டெல்லாம் அப்படியே மூலையில் வச்சுருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு கொடுக்குறாங்களாம். சார், ஃப்ரிட்ஜு கொடுக்குறீங்களோ? என்ன போட்டிருக்காங்க? ஒத்தக்கால் மண்டபம் பேரூராட்சியில் அதிமுக வேட்பாளர் தாமோதரன் இரட்டை இலை சின்னத்திற்கு பெண்களிடம் வாக்கு சேகரித்த காட்சி. அப்போ ஆண்களிடம் போய் ஓட்டு கேட்க மாட்டார். சரி பரவாயில்ல. அனைத்து குடும்பங்களுக்கும் ஃப்ரிட்ஜு வழங்கப்படும். அதிமுக வேட்பாளர் தாமோதரன் பேச்சு. ஃப்ரிட்ஜு கொடுக்குறாரு. ஆஹா, முதல்ல ஏதோ கிரைண்டரெல்லாம் கொடுத்தாங்க, அந்த இலவசம் இந்த இலவசம் சொல்கிறாங்க. இப்போ வாக்குறுதி கொடுக்குறாரு, ஃப்ரிட்ஜை கொடுக்கலாமாம்மா. சரி பரவாயில்ல, ஒவ்வொரு அனைத்து குடும்பங்களுக்கும். அப்போ என் குடும்பத்துக்கு கிடைக்குமா? இல்லையே, நான் தனியாக தான் இங்கே இருக்கேன்.
குடும்பத்தை பெட்ரோல் ஊற்றி கொளுத்துவேன்னு சொன்னாங்க. அதனால் வந்து அவங்கள சேஃபாக கொண்டு போய் எங்கெங்கேயோ வச்சுக்கிட்டு நான் தான் போராடிட்டு இருக்கேன். ஆமாம். அப்போ எனக்கு கிடைக்குமா சார் ஃப்ரிட்ஜு? ஒரு திமுக கவுன்சிலர் வந்து எங்கிட்ட கேட்டார், பொருள் கிடச்சிருச்சான்னு கேட்டார். அப்போ யோசித்தேன், என்னையா பொருள்? ரேஷன் கார்டையவே 13 வருஷம் முன்னாடி மீனா எஸ்டேட்டே இல்லைன்ட்டாங்க. ரேஷன் கார்டில் இருக்கிற அத்தனை மெம்பர்ஸையும் தூக்கிட்டாங்க. ரேஷன் கார்டில் இன்றைக்கி மெட்டீரியல்ஸே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு குண்டாயிசமு, அங்கே ஒரு அடி வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் இனி என்ன பொருளை கிடைக்கிறது? சரி பரவாயில்ல, அதை விட்டுருங்க. அடுத்தது இப்போ அடுத்த ரேஷன் கார்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ஃப்ரிட்ஜ் கிடைக்கும். இல்லை கடைசியில் ரேஷன் கார்டு இருக்கவங்களுக்கும் போட்டிருக்காங்களா? இல்லை, அனைத்து குடும்பங்கள். அப்போ ஒரு புருஷன், ஒரு பொண்டாட்டி, ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அது குடும்பம். அது வந்து இப்போ யார் வேணாலும் உட்கார்ந்து இதுதான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொன்னால் அது பொண்டாட்டி ஆயிரும். ஒரு 2000 ரூபா கொடுத்தா ஒரு ரேஷன் கார்டு கிடைக்கும். அப்போ அந்த ரேஷன் கார்டை பிடிஎஃப்பில் அப்லோட் பண்ண சொல்லி எவனா ஒருத்தனுக்கு 500 ரூபா கொடுத்தா அவன் பிடிஎஃப்பில் அப்லோட் பண்ணிடுவான். இந்த டவுன்லோட் பண்ணால் ஒரு இது கிடைக்கும். அப்போ அந்த கார்டை போய் ஒரு 50 ரூபா கொடுத்தா ஒரு ரேஷன் கார்டும் கிடைக்கும். முடிஞ்சு போச்சு. இதுக்கு போய் அலட்டிக்கலாமான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. பரவாயில்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிங்காநல்லூர் தொகுதியில் வாக்கு சேகரிப்பு. KR ஜெயராமுக்கு ஆதரவாக நடிகர் சரவணன், RV உதயகுமார் பிரச்சாரம். வெரி குட். எல்லாம் பிரச்சாரம் நியூஸாகவே இருக்குது எலெக்ஷனால். சரி பரவாயில்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்த பேஜ் 9 பேஜ் போயிடுச்சு. இதில் முக்கியமான விஷயங்கள் ஒன்றும் காணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம், தென் மாவட்டங்களில் விஜய்க்கு ஆதரவாக களத்தில் இருக்கும் ராமராஜன் அம்மா. பாவம், கரகாட்டக்காரனில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். அப்படி இப்போ எங்கே போனார்னே தெரியல. சரி, திடீர்னு வர்றாரு. பரவாயில்ல, வரவேற்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வேறங்க, அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி விஷம் போல ஏறிவிட்டது. திமுகவின் 5 ஆண்டு கால ஆட்சியில். அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் குற்றச்சாட்டு. ஹலோ சார், மிஸ்டர் அம்மன் அர்ஜுனன், நீங்கள் இந்த குற்றச்சாட்டுகளையே போட்டு வைக்காதீங்க. இது எப்படி விலைவாசி ஏறிச்சுன்னு கேளுங்க. ஆவின் பாலில் வச்சுக்கிட்டு விலைவாசியை ஏற்றின டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம கிட்ட இருக்கிறது. அப்போ ஆவின் பாலில் 1/4 லிட்டர் பால் வந்து 11 ரூபா அப்படின்னு இருந்துச்சு. அப்போ நான் போய் அண்ணாஜி கடையில் கேட்டப்போ 13 ரூபான்ட்டாங்க. நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா 1 ரூபா 2 ரூபா 1/4 லிட்டர்லேயே அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போது எப்படி இந்த MRP வந்துச்சு, எப்படி இந்த விலைவாசி ஏறிச்சு, இதெல்லாம் ஆய்வு பண்ணுங்க சார். நீங்கள் ஒரு MLA-வாக இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ MLA-வாக இருந்துட்டு நீங்கள் ஆய்வு பண்ணணும். ஹவு திஸ் MRP இஸ் டிசைடட், எங்கிருந்து ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்லி இம்மோஸ் குளோபல் அட்மின் கன்சல்டேஷன்ஸ் கிட்ட கன்சல்டேஷன் எடுத்திங்கன்னா அது எப்படி ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு வந்து 26 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் ஆகுது. இப்படியெல்லாம் நம்ம வந்து அதை சொல்லிக் கொடுப்போம். புரியுதுங்களா? கன்சல்டேஷன் எடுங்க. சரியா? என் பேர் K. நாராயணன். ஆதார் நம்பர் வேணுமா? 622068704831. பாய். அம்மன் அர்ஜுன் மிஸ்டர். சரியா? அதனால் விஷம் போல ஏறி விட்டதுன்னு ஒரு MLA, ஏற்கனவே MLA-வாக இருந்தீங்களா, இப்போ MLA-வாக இருக்கீங்கன்னு தெரியல. ஏதோ ஒன்று MLA-வாக இருந்திருக்கீங்கன்றதை மட்டும்தான் எனக்கு தெரியும். ஏன்னு கேட்டால் MLA-ன்றது அந்த எலெக்ஷன் டைமில் மட்டும் தெரியுது. அதுக்கப்புறம் எங்கேனே தெரியாது, யாருன்னே தெரியாது. நினச்சவங்க பூரா துண்டை போட்டு வர்றாங்களே, அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி பரவாயில்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு விளம்பரம் வந்துருச்சு. நம்ம இப்போ விளம்பரங்களை பற்றி பேசிகிட்டு இருந்ததுனால அடுத்த பேஜில் 9வது பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பரம். அதாவது கனரா வங்கி கொடுத்துருக்கு. ஸோ இந்த கனரா வங்கியும் சில விஷயங்கள்லாம் மாட்டியிருக்கு. சரி பரவாயில்ல, இது என்ன விளம்பரம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். மின்னணு ஏல விற்பனை அறிவிப்பு. ஐயோ, இந்த திருடுற மெத்தட்லலாம் இவங்களுக்கு இந்த ஆக்ஷன் அப்படின்றதுல பயங்கரமான இல்லைனுங்க. இந்த ஆக்ஷன் சொல்லி பாருங்க, ஐயோ அப்படியே பயந்து ஓடுவாங்க. பேங்க் மேனேஜருக்கு பூரா ஓடுவாங்க, ஒரே ஓட்டமாக ஓடுவாங்க. அமலாக்கத்துறை அப்படின்னு சொல்லுங்க, காலை பிடிச்சி கையை பிடிச்சிட்டு ஒரே ஓட்டம் ஓடுவாங்க. அந்த விளம்பரம் தான் இப்போ நம்ம பார்க்குறது. மின்னணு ஏல விற்பனை அறிவிப்பு, ஆக்ஷன். அதாவது இவங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 20 லட்சத்துக்கு அடமானம் வச்சு நீங்கள் 20 லட்சம் லோனுக்கு வாங்கிட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு 10 லட்சம் கட்டி முடிச்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் மீதி ஒரு 10 லட்சம் ஏதோ ஒரு காரணத்தினால கட்ட முடியாத போகுது. இப்போ கட்ட முடியாமல் போகுது அப்படின்னு சொன்னால் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் விஷம் வச்சுருப்பாங்க, உங்கள் புருஷன் அப்படியே சாகிற நிலைமையில் இருக்கும். இதில் போய் இந்த டியூ கட்ட முடியுமா? முடியாது. ஸோ அப்போ இதை பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, சர்ஃபாசி ஆக்ட் 2002 அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த சர்ஃபாசி ஆக்ட் 2002 அப்படின்னு சொன்னால் என்னன்னு கேட்டால், இப்போ இந்த 10 லட்சம் பெண்டிங் ஆகி போச்சு, உடம்பு சரியில்லை, புருஷன் இறந்துட்டாரு, சரி இப்போ மீதி 10 லட்சம் கட்டணும். அப்போ நீங்கள் போய் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கீங்க, லோனை வந்துருச்சு, சந்தோஷம், கிரகப்பிரவேசம், அந்த பிரவேசம் இந்த பிரவேசம் எல்லாம் முடிச்சுட்டு கனரா வங்கியிலேருந்து லோனை வாங்கியிருக்கீங்க. அப்போ இந்த 10 லட்சம் கட்ட முடியல, போச்சா? இப்போ அதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நோட்டீஸை கொண்டு வந்து ஒட்டுவாங்க. நீங்கள் இல்லாத டைமில், இருக்கிற டைம்லாம் காரணமெல்லாம் கேட்க மாட்டாங்க. இல்லாத டைமில் ஒரு நோட்டீஸை கொண்டு வந்து ஒட்டிட்டு, இப்போ மொத்தம் நீங்கள் கட்டியிருக்கிறது 10 லட்சம், இந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய விலை வந்து 20 லட்சம் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு இந்த 10 லட்சம் கட்டி முடிச்ச உடனே அந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய விலை, அந்த வேல்யூ ஏறி 35 லட்சம் அப்படின்னு எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா,
இப்போ வந்து என்னாச்சு, 25 லட்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போது 10 லட்சம் கட்டியாச்சு. இப்போ இந்த 25 லட்சம் உங்களுக்கு கொடுக்க முடியாது. சரி ரைட். அப்போ வட்டி குட்டி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் எடு. அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுத்து முடித்த பிற்பாடு மின்னணு ஏல விற்பனை அறிவிப்புன்னு போடுவாங்க. அப்போது இதில் இப்போ பார்த்தீங்கன்னா சொத்து வந்து 40 லட்சம், அப்புறம் என்னமோ ஒரு தொகைன்னு போட்டு 4 லட்சம், அப்புறம் என்னமோ ஒரு தொகையை போட்டு 1 லட்சம் இஎம்டின்னு எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதையெல்லாம் வந்து ஒரு பிரெயின் வாஷிங் எல்லாம் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்கள வெளியேற்றி அந்த அப்பார்ட்மெண்ட்டை இவங்க வந்து 45 லட்சத்துக்கு விற்றுருவாங்க, இல்லை 60 லட்சத்துக்கு விற்றுருவாங்க. முடிஞ்சு போச்சு. நீங்கள் கட்டின 10 லட்சம் ஓகையாக தான். ஸோ இது வந்து வங்கியில் நடக்கிற பகல் கொள்ளை. அதனால் ஆக்ஷனையெல்லாம் நம்பி வாங்கிடாதீங்க. அதோட பர்ச்சேசர்ஸ்க்குன்னு சொல்கிறது ஒன்று இருக்குது. ஆக்ஷனை நம்பி வாங்கினீங்கன்னு சொன்னால் சப்ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸர் என்ன சொல்லுவாருன்னா, சர்ஃபாசி ஆக்ட்னு சொன்னாவே அது அவுட்டு சார், நான் கொடுத்தாச்சு, இந்தாங்க பிடிங்க 45 லட்சம் கொடுத்துருங்க. ரைட். அது பிளாக்ல கொடுக்குறீங்களா ஒயிட்டில் கொடுக்குறீங்களா அப்படின்லாம் போட்டு 45 லேக்ஸ் அப்படி வாங்கிடுவாங்க. சரி பரவாயில்ல. ஒழுங்கான ரெக்கார்டை கொடுப்பீங்களா? இல்லை, அது ஸ்டார் ஏஜென்சி தான் ரெக்கார்டை கொடுக்கும். இது ஸ்டார் ஏஜென்சி என்ன பண்ணும், ஒரு டூப்ளிகேட் டாக்குமெண்ட் எல்லாம் நல்லா தயார் பண்ணி தனியாக வச்சு ஒழிச்சு வச்சிடும். ரெஜினேட், அதாவது தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அந்த டாக்குமெண்ட்டை காட்ட மாட்டாங்க. அப்படியெல்லாம் அவங்களுக்கு வந்து இந்த நேற்று ஒரு வீடியோவில் பார்த்தேன். அதாவது பெட்ரூமுக்கு அடியில் பெட்டுக்கு அடியில் ஒரு பெரிய பைப்பை போட்டு அதுக்குள்ளார கட்டுக்கட்டாக கருப்பு பணத்தை ஒழிச்சு வச்சாராம் ஒருத்தர். எப்படி இருக்குது டெக்னிக்கு? ஸோ இதை பார்த்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டே அதிசயமாக போச்சாமா. சரி பரவாயில்ல, வீடியோ 41 நிமிஷம் ஆகி போச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சரி இப்போ அந்த விளம்பரத்தை பற்றி ஏன் சொன்னேன், இப்போ கனரா பேங்க்கு நம்பாதீங்க. மார்ட்கேஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணணும் நீங்கள். அதாவது டைட்டில் டீட்ஸ் டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்லி, டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ்னு சொல்லி சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இல்லாட்டா நீங்களே ஆன்லைனில் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. சரியா? டவுட் எதாக இருந்தால் எம்ஓஎஸ் குளோபல் அட்மின் கன்சல்டேஷன்ஸ் கே நாராயணன் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் 7418962872. அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் என்னாச்சு, இப்போது 10 வந்துருச்சு. பேஜ் நம்பர் 10ல் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தொகுதி கண்ணோட்டம்னு சொல்லி போட்டு நம்ம பழைய அதிமுக வீரர் எஸ்பி வேலுமணி, அப்புறம் திமுக வீரர் எஸ்கே கார்த்திகேயன், அப்புறம் நாம் தமிழர் கட்சியில் ஒரு ரஜ்ய நிஷா அப்படின்னு, அப்புறம் சதீஷ் ராஜின்னு தாவேக்கால அப்படி ஒரு 4 பேரை களம் காணும் வேட்பாளர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி பரவாயில்ல. 4023 வேட்பாளர்களில் 4 பேர்த்தோட ஃபோட்டோவாவது பார்க்க முடிஞ்சது இன்றைக்கி. பரவாயில்ல. அடுத்தது பார்த்திங்கன்னா, அண்ணாமலை வந்த ஹெலிகாப்டரில் சோதனை. ஆஹா, இவர் ஹெலிகாப்டரில் ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாரோ மிஸ்டர் அண்ணாமலை. கையில் தூக்கிட்டு வந்துட்டு இருந்தீங்க, சைக்கிளில் தூக்கிட்டு வந்துட்டு இருந்தீங்க, இப்போ வந்து ஹெலிகாப்டர்லேயே ஃபைல்ஸ் தூக்கிட்டு வரீங்களோ? டிஎம்கே ஃபைல்ஸா ஏடிஎம்கே ஃபைல்ஸா சார்? சரி பரவாயில்ல. இப்போ எங்கேயோ 2 வீலரில் லிஃப்ட்லலாம் போகிற வீடியோவை நேற்று பார்த்தேன். பரவாயில்ல. அப்போ அடுத்தது வந்து அப்போ அது என்ன சோதனை போட்டு என்னாச்சு, ஊட்டி தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக. சரி பரவாயில்ல, அது பிரச்சாரம் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கும். ஒரு துண்டு தினத்தந்தி கொடுத்துருப்பா இருக்கு. சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா, ராட்சச பலூனை பறக்க விட்டு விழிப்புணர்வு. எங்கே? சட்டமன்ற தேர்தலுக்கு வாக்குப்பதிவு. சரி 23ஆம் தேதி நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எலெக்ஷன் நடக்குதுன்னு சொல்லியே இப்படி விளம்பரம் பண்ணுறாங்க. சரி பரவாயில்ல. அடுத்த களம் காணும் வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா, உதயாநிதி ஸ்டாலின், நம்ம திமுக டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர். ஆமாம். அடுத்தது என்ன, ஆதி ராஜாராமா, அவர் எங்கே இருக்கார்? அவர் யார் இவர்? சரி அதிமுகக்காரர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயிஷா பேகம், நாம் தமிழர் கட்சி. பரவாயில்ல. அடுத்து டி செல்வம், தாவேக்கா பயங்கரமாக உள்ளே நுழைஞ்சிருக்காங்களோ. அப்போ பரவாயில்ல, 500 கோடி வச்சுட்டு ஆட்டு நாட்டுறார் ரோய். மக்கள் கூறும் குறைகள். எந்த குறைகளை பார்த்துருக்கீங்க சார்? ஏன் சார் அலும்பு பண்ணுறீங்க? ஒரு ரோடு போட சொன்னால் இது வரைக்கும் ரோடு போட்டிருக்கீங்களா? நீங்கள் வாட்டி பாலம் தான் கட்டிகிட்டு இருக்கீங்க. சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 12ல் விளையாட்டு செய்திகள். விளையாட்டு செய்திகள்னு பார்த்தா அமெரிக்கா குமரிக்கா இந்த கா லக்னோ அணி, அந்த கனி இந்த கனி எல்லாம் இருக்கும். சரி அது அப்படியே இருக்கட்டும். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காராமா. இந்த பாருங்கள், காஞ்சிபுரம் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசிய போது எடுத்த படம் அப்படின்னு போட்டு ஒரு நல்ல கூட்டம் போட்டிருக்காங்க. ஆள தெரியாதவர்கள் ஆண்டதால் கடலில் தத்தளித்த தமிழ்நாடு. சார் நீங்களும் சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்கீங்க சார், என்ன சார் இது? ஐயையோ. சரி பரவாயில்ல. அப்போ ஆள தெரியாதவர்கள் தமிழ்நாடை ஆண்டாங்கன்னு சொல்கிறீங்க. சரி பரவாயில்ல. அப்போ அதிமுகவும் திமுகவும் ஆண்டுட்டு இருந்தாங்க இத்தனை நாள். இவங்க 2 பேருமே ஆள தெரியாதவங்கள்னு ஒத்துக்கிட்டீங்க. வெரி குட், வெரி குட். அப்போ பரவாயில்ல. அப்போ நான் வந்து நோட்டாக தான் கண்டிப்பாக திமுகவுக்கும் போட முடியாது, அதிமுகவுக்கும் போட முடியாது. நன் ஆஃப் தி அபவ் இருக்கான்னு போய் பார்த்துட்டு அதுக்கு ஒரு நல்ல ஒரு குத்துட்டு வர்றேன். ஏன்னா போன 3 எலெக்ஷன்லையுமே அதுதான் எடுத்தேன். சரி பரவாயில்ல. இப்போ இந்த எலெக்ஷன்லேயும் அதே பண்ணிடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்த இந்தியா தீவிரம், மத்திய அரசு தகவல். பரவாயில்ல. நீங்கள் ரொம்ப தீவிரமாக இருந்து தான் எல்பிஜி இப்போ இந்த கோலத்தில் இருக்குது.
சரி பரவாயில்ல. மும்பை விமான நிலையத்தில் 24 பெண்கள் அதிரடி கைது. அடேங்கப்பா. இப்போ தான் கோல்டை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட்டை பற்றி பேசினோம். கடைசியில் அப்படியே திருப்பி 13வது பேஜ் வந்த உடனே அதில் பாருங்கள், நான் இப்போ சொன்ன விஷயம் 24 பெண்கள் அதிரடி கைதாமா. 24 பெண்கள் எவ்வளோ கிலோ தங்கம் கொண்டு வந்திருக்காங்க? 29 கிலோ கொண்டு வந்திருக்காங்க. வெரி குட். அப்பப்பா. கென்யா பயணிகளிடம் பறிமுதல் செய்யப்பட்ட தங்க கட்டிகளை படத்தில் காணலாம். பரவாயில்ல. அதில் வர டிசைனாக வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. அது M70 யூவா DRIயா? அது என்ன, எதுக்காக இப்படிலாம் வைக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னே புரியல. டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க சார். அடுத்த 24 பெண்கள் வேறு எங்கே? இது மும்பை விமான நிலையத்துலையா? அடுத்தது அங்கே களமശ്ശേരി விமான நிலையம் இருக்குது சார், அங்கே போய் செக் பண்ணுங்கள். அங்கே 54 பொண்ணுங்க எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது 60 கிலோ கோல்டாமா. அப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இப்படியெல்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா குவிச்சு வைங்க சார். ஒரு டேபிள் மேலே அப்படியே வச்சுட்டு அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்துறீங்க, முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் இப்படி இல்லை, லைனாக அடுக்கி வச்சுட்டு கவர்மெண்ட் டைமை ஏன் சார் வேஸ்ட் பண்ணுறீங்க? சரி பரவாயில்ல. கென்யாவிலிருந்தே தூக்கிட்டு வந்திருக்காங்க. அப்போ கென்யாவில் கோல்டு இலவசமாக கிடைக்குதோ நம்ம. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பாதி பேஜ் விளம்பரம் 14வது பேஜில். குரோமா டாடா என்டர்பிரைஸ். நம்ம இந்த லக்ஷ்மி மில்ஸ் அப்படியே விலைக்கு வாங்கி அப்படியே அங்கே ஒரு குரோமான ஆஃபீஸ் போட்டிருக்காங்க. இப்போ அந்த குரோமாவாக தான் இருக்கணும் இது டாட்டா. சரி பரவாயில்ல. அங்கே என்ன போட்டிருக்காங்க? ஏசி பயங்கரமான வெயிலாச்சு, அதனால் ஏசி 1.5 டன் ஏசிக்கு 28,490 முதல் தொடங்குகிறதுன்னு போட்டிருக்காங்க. பரவாயில்ல. டாட்டா அப்படிங்கும்போது அப்புறம் நம்பி தான் ஆகணும். இப்போ ஜாம்ஷெட்ஜி டாட்டாவிலேருந்து வந்திருக்காங்க. இப்போ அது யார் ஓனர்னு ஆண்டவனுக்கும் கூட தெரியுது. ஏன்னா ரத்தன் டாட்டா வேறு போய் சேர்ந்துட்டாரு. அதனால் குரோமா டாட்டா என்டர்பிரைஸ்ன்னு போட்டு ஒரு பாதி பேஜ் விளம்பரம். அவங்களோட ஆஃபர் வேலிடு ஒன்லி அட் ஸ்டோர்ஸு அப்படின்லாம் போட்டிருக்காங்க. பிரான்ச்சுகள் என்னத்தையும் காணோம். ஆனால் இந்த பெரிய கருப்பு பண முதலைகள் எல்லாத்தையும் விளம்பரம் போட்டிருக்காங்க. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு, ஆக்சிஸ் பேங்க்கு, HDFC பேங்க். HDFC பேங்க் மேனேஜரே திருடி இருக்காராம் HDFC பேங்க்கில். அப்புறம் ICICI பேங்க்கு. அது முதல்ல இருந்தே சந்தா கொச்சார் 60 கோடி 250 கோடியெல்லாம் எடுத்து BPL கொடுத்துருக்காங்க. அதுவும் திருட்டு பேங்க்கு. அப்புறம் வேறு என்ன பேங்க்கு? வேறு ஒன்றும் பேங்க்கு காணோம். TVS கிரெடிட் வேணால் ஏதோ ஒரு கெட்ட பேர் எதுவும் இல்லாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த டாட்டா நியூ கார்டுலாம் போட்டிருக்காங்க. இந்த பஜாஜ் ஃபின்சர்வ்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது நம்ம ரேஸ் கோர்ஸில். அவங்களும் அதே மாதிரி தான் எல்லாம் கூட்டமாக திருடிட்டு இருப்பாங்க. சரி பரவாயில்ல. அப்போ 14வது பேஜ் முடிஞ்சிருச்சு. அடேங்கப்பா. அடுத்த ஹெட்லைன்ஸ் வருது. அடுத்த பேஜ் இதில் ஒரு 28 பக்கமா? அடையோ டைம் இல்லையோ. இது என்னது? உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறதாம். என்னது? கண்ணன் ரவி பிரசன்ஸ். திரும்ப இது திரைப்பட விளம்பரமா? ஐயோ, கண்ணன் ரவி ப்ரொடக்ஷன்ஸா? ஐயோ, இது என்னது? கனடா USA தியேட்டரெல்லாம் லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. டோய் டேட்டா பேஸு பயங்கரமாக இருக்குது. டோய் இங்கே சிங்கப்பூரில் தியேட்டர் இருக்காமா? அது எங்கே? இது கார்னிவல் சினிமா சிங்கப்பூரா? கர்நாடகாவில் தியேட்டர் இருக்குது. டோய் ஓமானில், குவைத்தில், பஹ்ரைனில், தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூரில் எங்கே இருக்குது? கேஜி இருக்கா? கோயம்புத்தூரில் கேஜியை காணோம். எங்கே இருக்குது? கேஜியை காணோம். சத்யம் சினிமாஸ், எஸ்கேப் சினிமாஸ், ஐநாக்ஸு, தேவி காம்ப்ளெக்ஸு, சர்க்கம், ஈகாவே, பழைய கேஜி காம்ப்ளெக்ஸு காணோம். கார்த்திகேயன், ரோஹிணி, கேஜியை காணோம். கேஜி காம்ப்ளெக்ஸ் காணுமா? இருக்கா? எங்கே இருக்குது? இல்லையே, காணோம். இல்லை, ராகம்னு போட்டிருக்காங்களோ? இல்லை, காணோம். பரவாயில்ல. ஏதாவது ரிப்பேர் ஒர்க் நடத்திட்டு இருப்பாரோ டாக்டர் கேஜி பக்தவட்சலம்? அவரது இல்லையா? வேற யாருது? டாக்டர் கேஜி ஸ்ரீஹரிதா? ஸ்ரீஹரி நம்ம கூட படிச்சு வந்தேனே. அவன் இப்போ டாக்டர் இல்லையா? எங்கே மில்லை நடத்திட்டு இருக்கியோ? என்ன ஸ்ரீஹரி சௌக்கியமா? பரவாயில்ல. நீ மில்லே நடத்து. உன் பேரை காணோம். அதான் பார்த்தேன். கேஜி தியேட்டரே காணோம். பில்டிங்கெல்லாம் அப்படியே தான் இருக்குது. அன்னபூர்ணா போன மாதிரி கேஜி தியேட்டரும் போயிடுச்சா பார்க்குறேன். இல்லை, போகாது, கவலைப்படாது. அமலாக்கத்துறை நீ மொல்லமாக தான் வரும் உங்ககிட்ட. இல்லை, அம்பானிகிட்ட தான் பிடிச்சிட்டு இருக்காங்க 73,000 கோடி. சரியா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஹெட்லைன்ஸோட முக்கியமான வெல்க தமிழ்லாம் போட்டிருக்காங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா வரி விளம்பரங்கள் J2 அப்படின்னு பேஜ் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ பேஜ் நம்பருக்கு ஒரு புது சிஸ்டம் கொண்டு வந்துருக்காங்க பாருங்கள். ஆமாம், இப்போ இது வரைக்கும் 14 பேஜெல்லாம் உருட்டி பார்த்தாச்சு. இப்போ கடைசியில் J2 அப்படின்னு போட்டிருக்காங்க. இது என்ன J2ன்றது ஆண்டவனுக்கு தான் தெரியும். சரி, அவங்களோட ரெஃபரன்ஸு. சரி, நாமளும் அதே ரெஃபரன்ஸ் போடுவோம். J2வில் வரி விளம்பரங்கள் வரும் அப்படின்னு நினச்சிக்கலாம். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா நாட்டுக்காக உழைத்த சொல்லப்படாத வீரர்களின் வாழ்க்கை படமாவது மகிழ்ச்சி. சரத்குமார் சொல்கிறாரு. அவர் என்ன தான் பண்ணுறாருன்னு தெரியல. ஒரு புது கட்சியெல்லாம் ஆரம்பித்தார். அப்புறம் ஏதோ சரத் வாய்ஸ்ன்னு என்னமோ ஒரு புத்தகம்லாம் தொடங்கினார். சரி பரவாயில்ல. ஆனால் எவ்வளவோ இருக்கிறனால இந்த ராதிகா மேடமும் கொஞ்சம் கொடுத்துட்ருக்காங்க. சரி பரவாயில்ல. அடுத்தது வீட்டில் கோடிக்கணக்கான பணம் சிக்கிய விவகாரம். நீதிபதி யஷ்வந்த் வர்மா திடீர் ராஜினாமா. ஆமாம்,
இந்த ஆள் ரொம்ப இதாச்சே. இப்போ 11/4/26 இந்த ஆள் பேர் எப்படி வருது? பதவி நீக்க தீர்மானம் பயனற்று போகணுது, நீதிபதி யஷ்வந்த் சின்ஹா திடீர் ராஜினாமா. ஓ அப்படி, ஓ பதவி நீக்கிறதுக்கு சொன்ன உடனே இவர் ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டாரு. நல்ல வேலையா, வீட்டில் கோடிக்கணக்கான பணம் சிக்கிய விவகாரம். பரவாயில்ல, ரெசிக்னேஷன் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு, பணம் வந்தாச்சு, அப்படி நீ எதுக்கு நீக்க பண்ணுற, டிஸ்மிஸ் எல்லாம் பண்ணுறது? சரி பரவாயில்ல சார், போய் ரெஸ்ட் எடுங்க சார். எவ்வளோ? நீதிபதி யஷ்வந்த் சின்ஹா வர்மா, அது வேறு. சரி பரவாயில்ல, போய் ரெஸ்ட் எடுங்க சார். பணமெல்லாம் கிடச்சிருச்சு இல்லை? கிடச்சிருச்சு தான், போய் ரெஸ்ட் எடுத்துருங்க. சரி. அப்புறம் அடுத்த பேஜ், அதில் ஒரு பேஜ் 2, 3ன்னு வருது. இது என்னையே அது? விமானத்தில் கடத்திய பாம்புகள் குரங்குகள். ஐயோ சார், ஆனந்த் அம்பானிகிட்ட கொண்டு போய் கொடுங்க சார். அவர் இப்போ தான் ஏதோ யூனிவர்சிட்டியில் தொடங்குறாராமா. மலேசியா தாய்லாண்டிலிருந்து சென்னை விமான நிலையத்தில் கடத்திய பாம்புகள் குரங்குகள். பரவாயில்ல, நல்ல பாம்பு. இதெல்லாம் எதுக்கு பாம்புகள் எல்லாம் கொண்டு வர்றாங்க? ஓ சைனா ரெஸ்டாரண்ட்டுகளில் பாம்புகள்லாம் திங்கிறாங்கன்னு சொன்னாங்களே, அதுக்காக இருக்குமோ நம்ம தெரியல. பரவாயில்ல, வீடியோ 50 நிமிஷம் ஓடிடுச்சு. அடுத்து 1 மணி நேரத்தில் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேனலில். சரியா? 2 பேரை கத்தியால் குத்திய வாலிபர் கைது, மது வாங்கி கொடுக்காததால் தகராறு. சரி, சாராயத்தை வாங்கி கொடுக்கலையா, குத்திட்டானா. சரி, நெய்யா வம்பா போச்சு. அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு பேஜ் 6 வருது. ஆமாம், இவங்க 1, 2, 3 எல்லாம் எண்ணி அரைஞ்சு 14 வரைக்கும் எண்ணிட்டு, அதுக்கப்புறம் J2, 3 அப்படின்னு எல்லாம் எண்ணிட்டு, திருப்பி 1, 2, 3 எல்லாம் எண்ணிட்டு இருக்காரு. டெய்லி தந்து எடிட்டர் என்னன்னு தெரியல. திருப்பி 1, 2, 3 பேஜ் 6ன்னு வருது. முத்துச்சரமாமா. சரி, கலையை வாழ்வாக மாற்றிய பெண் கலைஞர். வெரி குட். யார் அது? பிரியங்கா மோகன். ஆமாம், சரி பரவாயில்ல. கலையை வாழ்வாக மாற்றிய பெண் கலைஞர். சரி, இப்போ நல்ல ஒரு ஆர்டிஸ்ட், டான்ஸ் ஆர்டிஸ்ட்டாக என்ன பண்ணுறாருன்னு தெரியல. அது ஃபுல்லாக டீட்டெயில்டாக படித்து பார்க்கணும். ஓகே, வீரர்களின் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் ஏலத்தொகை. ஓ அதில் வேறு மன அழுத்தம் கொடுக்குறாங்களோ? சரி பரவாயில்ல, மன அழுத்தங்கிறது கொஞ்சம் பிரச்சனை இல்லை. சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னா சரியாக போயிரு. ஆச்சா, நம்ம எல்ஜி நகரில் ஒரு சிவசங்கரன் நம்பியார்ன்ற ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் இருக்கார். அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க இங்கே சைக்கியாட்ரிஸ்ட். வேற ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் இருந்தார், ஆரோக்கியசாமின்னு சொல்லி. அப்புறம் அவர் இறந்துட்டார். வேறு இனியொரு சைக்கியாட்ரிஸ்ட் இருந்தார், பகவதீஸ்வரன் ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அங்கேயே இங்கே சிங்கநல்லூரில் எங்கேயோ கிளினிக் வச்சுருக்காராமா. அப்போ அவங்ககிட்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா இந்த மன அழுத்தத்தை, வீரர்களின் மன அழுத்தத்தை குறைக்கிறது எப்படின்றத சொல்லிக் கொடுப்பாங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் செயலியும் ப்ராக்ஸி அமைப்பும். என்னையே எல்லாத்தையுமே ப்ராக்ஸி டூப்ளிகேட்டுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்போ எதுக்கு தான் வாட்ஸ்அப்பு? சரி பரவாயில்ல. அப்புறம் அடுத்தது முத்துச்சரத்தில் டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் எக்கனாமிக்ஸ் படிக்கணும். சாதாரணப்பட்ட மக்களுக்கு எக்கனாமிக்ஸ்னால் என்னன்னே தெரியாது. கருப்பு பணம் வெள்ளை பணன்றதில் எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. போட்டி தேர்வுக்கு தயாராகும். அடுத்தது நாற்காலி பந்தயமாமா. ஓ இந்த மியூசிக்கல் சேரோ? ஓ மியூசிக்கல் சேரில் ரிவால்விங் சேரெல்லாம் வச்சு நடத்துகிறாங்க. யார் அது? கோவில்பட்டியிலையா? இது எங்கேன்னு தெரியல, அது படித்து பார்க்கணும். அப்புறம் பார்ப்போம். உலகின் அதிக சிங்கிள்ஸ் வாழும் டாப் 5 நாடுகள். இப்போ கண்டுபிடிச்சிட்டான். புருஷன் பொண்டாட்டிகளில் சிங்கிள்ஸ் இப்போ எங்கே? ஸ்வீடனு, டென்மார்க்கு, நார்வே, ஜெர்மனி, ஃபின்லாண்ட். இந்த 5 நாடுகள்லையும் சிங்கிள்ஸாக வாழ்கிறாங்களாம். ஆம்பளைங்க தனியாக, பொம்பளைங்க தனியாக, எங்கெங்கேயோ இருக்காங்களாம். சரி பரவாயில்ல, அது பெரிய சாதனை தான். கல்யாணன்ற ஒரு அடிப்படை கலாச்சாரத்தை இது பண்ணது ரொம்ப பெரிய சாதனை. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசி பேஜ் 10 அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு விளம்பரம் கொடுத்துருக்காங்க. ஏகே ஜுவல்லரி கொடுத்த மாதிரி பூர்விகா மொபைல்ஸ். அடேங்கப்பா. இதில் நம்ம பெரிய பெரிய திருடர்களும் வருவாங்க. யார்? பேடிஎம். ஐயோ, பேடிஎம் சந்திரசேகர் 30,000 கோடிக்கு டம்முன்னு விற்றுட்டாப்புல. அதானிக்கு 30,000 கோடிக்கு விற்ற உடனே இவர் வந்து சூப்பர் பணக்காரர் ஆகிட்டார். இங்கே 100 ரூபா தொலைச்சவன், 200 ரூபா தொலைச்சவன்லாம் ஆஹாஹா 1930 கம்ப்ளைண்ட் பண்ணால் போதும், கிடச்சிரும். 300 ரூபா கிடைக்கும், 200 ரூபா கிடச்சிரும். ஆமாம், ஒரு 10,000 ரூபா செலவு பண்ண வேண்டி வரும், அவ்வளோதான். இதுக்கு 1930ன்ற அந்த கரப்ஷன் நம்பராமா 1930 கம்ப்ளைண்ட் பண்ணால் கிடச்சிரும். ஆமாம்மா, கன்சியூமர் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா கிடச்சிரும். 100 ரூபா போச்சா, கன்சியூமர் கோர்ட்டுக்கு போய் பேடிஎம்க்கு எதிராக கேஸை போடுங்க, கிடச்சிரும். இதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வேறு பூர்விகா மொபைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தது ஃபைனான்ஸ் பண்ணுறது டிவிஎஸ் கிரெடிட்டு, அப்புறம் பஜாஜ் ஃபைனான்ஸ். நான் இப்போ தான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், பெரிய ஒரு கொள்ளக்கூட்ட சங்கம் ரேஸ் கோர்ஸில் இருக்குது, பஜாஜ் ஃபைனான்ஸ்னு சொல்லி போட்டு இஎம்ஐ நெட்வொர்க் கார்டு, அந்த கார்டு இந்த கார்டு எல்லா கார்டும் போட்டு அவங்களே பில்லை தயாரிச்சிருவாங்க, அவங்களே கையெழுத்த போடுவாங்க, அவங்களே டிக் மார்க் போடுவாங்க, அவங்களே எல்லா இஎம்ஐயும் அவங்களே கட்டுவாங்க. எல்லாமே திருடி முடிச்சுட்டு கடைசியில் எஸ்கேப் ஆயிடுவாங்க. கேட்டால் வக்கீலும்பாங்க. சரியா? அங்கே அப்படி தான் இருக்குது. சரி, இப்போ இந்த பூர்விகா மொபைல்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட்? 1 month இஎம்ஐ வவுச்சர், டவுன் பேமெண்ட் 0 டவுன் பேமெண்ட். அது பச்சை பொய். நீங்கள் 0 டவுன் பேமெண்ட்டு சொல்லி நம்பி பஜாஜ் ஃபைனான்ஸ் கார்டெல்லாம் நம்பி நீங்கள் ஷோரூம்க்கே போக வேண்டாம். சரியா? அப்போது
பூர்விகா மொபைல்ஸ் வேணால் நல்ல ஷோரூமாக இருக்குது. நான் முந்தானயத்து கூட போயிட்டு வந்துட்டு இருந்தேன் இப்போ புளியோளத்தில். நல்ல பெரிய ஷோரூமாக இருக்குது, நல்ல மொபைல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த மொபைல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்றது பயன்படுத்தி பார்த்துட்டு சர்வீஸ் எல்லாம் கிடைக்குதான்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க, வீடியோ கமெண்ட்டில். ரைட்டா? ஓகே, தென் நவ் வி வில் க்ளோஸ் திஸ் வீடியோ. ஸோ ரிகார்டிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் ரிகார்டிங் நியூஸ் for Immos Global Admin Consultations, K. Narayanan, Aadhar number 622068704831. Bye. இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு முடிஞ்சவங்க எல்லாம் எந்த வீடியோ வரைக்கும் பாருங்கள். ஒவ்வொரு லைன்லேயுமே வந்து ஒவ்வொரு சகாப்தம் இருக்கும். கரப்ஷன், ஆன்டி கரப்ஷன் வார்த்தைகள் நிறைய வரும். இதில் யாருக்காவது இந்த வார்த்தைகளை சொல்கிறதுல விரோதம் இருந்தாலோ இல்லை அதில் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே போடுங்க. நான் அதை எடிட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். எடிட் பண்ண தேவையில்லாததெல்லாம் எடிட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டால் நான் இதில் வந்து எதுவும் உங்களை குற்றம் சொல்லியோ ஒரு இதை சொல்லியோ இதில் போடல. ஸோ அந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணி போடுங்க. ஆன்டி கரப்ஷன்ற வார்த்தைகள் தான் சில இதில் வந்திருக்கும். ஸோ அந்த கடத்தல் எதிராக தான் வந்திருக்கும். அதை பற்றி எனக்கு கவலை. இப்போ அம்பானி வந்து 73,000 கோடியை திருடியிருக்காரு அப்படின்னு சொல்லி திரும்பவும் சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் he does not have the authority to rob from banks. பேங்க்ஸ் வந்து மிஸ்டர் முகேஷ் அம்பானியோ மிஸ்டர் அனில் அம்பானியோ தொடங்கினதல்ல. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் 1955. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1955 சொல்லி இந்திய அரசாங்கம் தொடங்கியிருக்குது. அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு இதோட தொடங்கியிருக்குது. அது வந்து இவங்க வந்து அதிலிருந்து பணத்தை எப்படி வேணாலும் எடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ சட்டம் இஸ் அலைவ், லா இஸ் அலைவ். த்ரூ மீ I will implement. K. Narayanan, Aadhar number 622068704831. Bye for Immos News. Thank you.